ஒன்று. முல்லா நஸ்ருதீனும் கழுதை முட்டையும். ஒரு நாள் மாலை வேளையில் முல்லா நஸ்ருதீன் கடைவீதிக்குச் சென்றார். அந்தத் தெரு மிகவும் பரபரப்பாக இருந்தது. மக்கள் பலவிதமான பொருட்களை வாங்கிக் கொண்டும் விற்றுக் கொண்டும் இருந்தனர். முல்லா வேடிக்கை பார்த்தபடியே நடந்து சென்றார். அப்போது ஒரு பழக்கடையின் முன் ஒரு விசித்திரமான பொருளைப் பார்த்தார். அது மிகப்பெரியதாகவும் பச்சையாகவும் உருண்டையாகவும் இருந்தது. முல்லா தன் வாழ்நாளில் அப்படி ஒரு பொருளைப் பார்த்ததே இல்லை. அது ஒரு பெரிய தர்பூசணிப் பழம். ஆனால் முல்லாவிற்கு அது என்னவென்று தெரியவில்லை. கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இது என்ன விசித்திரமான பொருள்? இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று கேட்டார். கடைக்காரர் முல்லாவின் அப்பாவியான முகத்தைப் பார்த்தார். இவரை வைத்து சிறிது விளையாடலாம் என்று நினைத்தார். சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஓ, இதுவா? இது ஒரு அபூர்வமான பொருள். இது கழுதை முட்டை என்றார். முல்லாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்னது? கழுதை முட்டையா? கழுதை குட்டி போடும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முட்டையிடுமா என்று கேட்டார். ஆமாம் முல்லா அவர்களே. இது சாதாரண கழுதை அல்ல, இது ஒரு சிறப்பு வகை ராஜ கழுதையின் முட்டை. இதை நீங்கள் வாங்கிச் சென்று கதகதப்பான இடத்தில் வைத்து பாதுகாத்தால் சில நாட்களில் இதிலிருந்து ஒரு அழகான வலிமையான குட்டிக் கழுதை வெளிவரும். அது உங்களுக்கு சந்தைக்கும் தோட்டத்திற்கும் செல்ல மிகவும் உதவும் என்று கடைக்காரர் கதை அளந்தார். முல்லா கனவு காணத் தொடங்கினார். தனக்கென்று ஒரு சொந்தக் கழுதை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நடப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது. அந்த கழுதைக்குட்டி வளர்ந்தால் அதன் மீது ஏறிக்கொண்டு ராஜாவைப் போல ஊரை வலம் வரலாம் என்று மனக்கோட்டை கட்டினார். இதன் விலை என்ன என்று ஆர்வத்துடன் கேட்டார். கடைக்காரர் சொன்ன விலையைக் கொடுத்து அந்த கழுதை முட்டையை, தர்பூசணியை மிகவும் ஜாக்கிரதையாக வாங்கினார். இதை எப்படிக் கொண்டு செல்வது? வழியில் உடைந்துவிட்டால் குட்டி செத்துவிடுமே என்று பயந்தார். அதைத் தன் தலைப்பாகைக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டு இரு கைகளாலும் தாங்கியபடியே நடக்கத் தொடங்கினார். ஊருக்கு வெளியே வரும்போது ஒரு செங்குத்தான மலைப்பாதை இருந்தது. முல்லா மூச்சு வாங்க மேலே ஏறிக்கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய கால் இடறியது. சமநிலையை இழந்தார். கையில் இருந்த கழுதை முட்டை நழுவி உருண்டோடியது. ஐயோ, என் கழுதை முட்டை! என் வருங்கால கழுதை! என்று கத்திக்கொண்டே முல்லா அதன் பின்னால் ஓடினார். அந்த பழம்பாறைகளில் மோதி வேகமாக உருண்டு சென்று அடிவாரத்தில் இருந்து ஒரு பெரிய முட்செடி புதருக்குள் விழுந்தது. டமார் என்ற சத்தத்துடன் அது உடைந்து சிதறியது. சரியாக அதே நேரத்தில் அந்த புதருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு காட்டு முயல் சத்தத்தைக் கேட்டு மிரண்டு போய் வெளியே குதித்து ஓடியது. முல்லா இதை பார்த்தார். உடைந்த பழத்திலிருந்து முயல் ஓடுவதைப் பார்த்து அவருக்கு மகிழ்ச்சியும் பதற்றமும் பற்றிக் கொண்டது. அவர் நினைத்தார், ஆஹா! முட்டை உடைந்து என் கழுதைக்குட்டி பிறந்துவிட்டது. ஆனால் இது ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறது? ஓ, இது ராஜவம்சத்துக் கழுதை அல்லவா? அதான் காலுக்கு இவ்வளவு வேகம். முல்லா முயலின் பின்னால் ஓடினார். தில், தில், என் அருமைக் கழுதைக் குட்டியே! நான்தான் உன் எஜமான். என்னை விட்டு ஓடாதே என்று கத்தினார். ஆனால் முயல் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. முல்லாவால் அதைப் பிடிக்க முடியவில்லை. மூச்சு இரைக்கத் தரையில் அமர்ந்தார். அந்த வழியாகச் சென்ற கிராம மக்கள், என்ன முல்லா, என்ன ஆயிற்று என்று கேட்டனர். முல்லா சோகமாகச் சொன்னார், என் கழுதை முட்டை உடைந்து குட்டி வெளியே வந்தது. ஆனால் அது என்னை பார்க்காமலேயே ஓடிவிட்டது. அது ஒரு அற்புதமான குட்டி. அதற்கு எவ்வளவு பெரிய காதுகள்! எவ்வளவு வேகம்! அந்தக் கடைக்காரர் சொன்னது சரிதான், அது சாதாரண கழுதை அல்ல, மாயக் கழுதை. மக்கள் முல்லாவின் பேச்சைக் கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அன்று முதல் அந்த ஊரில் யாராவது முட்டாள்தனமாகப் பேசினால், நீயும் முல்லாவின் கழுதை முட்டையைத் தேடுகிறாயா
என்று கேட்பது வழக்கமானது. முல்லா வீட்டிற்குச் சென்றதும் தன் மனைவியிடம், இன்று ஒரு பெரிய இழப்பு. ஆனால் ஒன்று மட்டும் சந்தோஷம். அந்தக் குட்டிக்கு இருந்த வேகத்தை பார்த்தால் அதை என்னால் ஒருபோதும் அடக்கியிருக்க முடியாது. நல்லவேளை அது ஓடிப்போனது என்று சமாதானம் சொல்லிக் கொண்டார். 2. தொலைந்த சாவியும் முல்லாவும். அது ஒரு அமாவாசை இரவு. வானத்தில் நிலவு இல்லை. தெருக்களில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிறிய விளக்குகள் மட்டுமே மெல்லிய ஒளியைத் தந்து கொண்டிருந்தன. ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த நேரம். திடீரென்று முல்லா நஸ்ருதீனின் வீட்டு வாசலில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அந்தத் தெருவின் வழியாகச் சென்ற ஒரு வழிப்போக்கர் அதைக் கவனித்தார். அவர் அருகில் சென்று பார்த்தபோது முல்லா நஸ்ருதீன் தெருவிளக்கின் அடியில் குனிந்து தரையில் எதையோ மிகத் தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார். முல்லா மண்ணை கிளறுவதும் அங்குமிங்கும் நகர்வதுமாக மிகவும் பரபரப்பாக காணப்பட்டார். அவர் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. வழிப்போக்கர் முல்லாவின் அருகில் வந்து, வணக்கம் முல்லா அவர்களே. இவ்வளவு தாழ்வான இரவில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது தொலைந்துவிட்டதா என்று அக்கறையுடன் கேட்டார். முல்லா நிமிர்ந்து பார்த்தார். அவர் முகத்தில் சோகம் தெரிந்தது. ஆமாம் சகோதரரே. ஒரு பெரிய விபரீதம் நடந்துவிட்டது. என் வீட்டின் சாவியைத் தொலைத்துவிட்டேன். இரவில் வீட்டிற்குள் எப்படிச் செல்வது என்று தெரியவில்லை. அதான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றார் பதற்றத்துடன். அடடா! இது மிகவும் கஷ்டமான விஷயம். பரவாயில்லை, நானும் உங்களுடன் சேர்ந்து தேடுகிறேன் என்று கூறிய வழிப்போக்கர் முல்லாவுடன் சேர்ந்து தரையில் தேடத் தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக முல்லாவின் நண்பர் ஒருவர் வந்தார். அவரும் விஷயத்தை அறிந்து கொண்டு தேடும் படலத்தில் இணைந்தார். இப்போது 3 பேரும் அந்த ஒற்றைத் தெருவிளக்கின் அடியில் மண்டியிட்டு இண்டு எடுக்க விடாமல் தேடிக் கொண்டிருந்தார்கள். சுமார் 1/2 மணி நேரம் கடந்தது. சாவி கிடைத்த பாடில்லை. அனைவருக்கும் இடுப்பு வலித்தது. வழிப்போக்கர் எழுந்து நின்று இடுப்பை நிமிர்த்தினார். முல்லா, நாம் இந்தச் சிறிய இடத்தை 10 முறைக்கு மேல் அலசி ஆராய்ந்து விட்டோம். இங்கே சாவி இருப்பதாகத் தெரியவில்லை. சரியாகச் சொல்லுங்கள், சாவியை எங்கே தவறவிட்டீர்கள்? எந்த இடத்தில் அது விழுந்தது என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். முல்லா சற்றும் யோசிக்காமல் உடனே பதில் சொன்னார். ஓ, நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் வீட்டிற்குள் இருக்கும்போது என் பெட்டியைத் திறக்க முயன்றேன். அப்போதுதான் சாவி கை நழுவி அந்த இருட்டு மூலையில் விழுந்தது. இதைக் கேட்ட மற்ற இருவருக்கும் அதிர்ச்சி தாங்கவில்லை. நண்பர் கோபத்துடன் கேட்டார், என்னது? வீட்டிற்குள்ளா? சாவி வீட்டிற்குள் தொலைந்தது என்றால் நாம் ஏன் முட்டாள்தனமாக இங்கே வெளியே தெருவில் தேடிக் கொண்டிருக்கிறோம்? முல்லா மிகவும் நிதானமாக பதில் சொன்னார். அட, உங்களுக்கு இது கூடவா புரியவில்லை? என் வீட்டிற்குள் விளக்கு இல்லை. அங்கே ஒரே கும்மிருட்டாக இருக்கிறது. இருட்டில் தேடினால் எப்படிப் பொருள் கிடைக்கும்? ஆனால் இங்கே பாருங்கள். இந்தத் தெருவிளக்கு எவ்வளவு வெளிச்சத்தைத் தருகிறது. வெளிச்சம் உள்ள இடத்தில்தானே தொலைந்த பொருளைத் தேட வேண்டும். அதனால்தான் நான் சாவியை இங்கே தேடுகிறேன். வழிப்போக்கரும் நண்பரும் தலையில் அடித்துக் கொண்டனர். முல்லா, தொலைந்த இடத்தில்தானே தேட வேண்டும். வெளிச்சம் இருக்கிறது என்பதற்காக வேறு இடத்தில் தேடினால் எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் திட்டினர். முல்லா சிரித்துக்கொண்டே சொன்னார், நண்பர்களே, பல நேரங்களில் நம்மில் பலரும் இதைத்தானே செய்கிறோம். மகிழ்ச்சி என்பது நமக்குள் உள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் அதை தவறவிட்டுவிட்டு உலக இன்பம், பணம், புகழ் என்று வெளியே எங்கெல்லாமோ வெளிச்சமாக இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறோமே. அதுவும் இதுவும் ஒன்றுதானே? அந்த எளிய முட்டாள்தனமான பதிலுக்குள் இருந்த ஆழ்ந்த தத்துவத்தைக் கேட்டு அவர்கள் வாயடைத்து நின்றனர். முல்லா தன் முட்டாள்தனத்தின் மூலமும் ஒரு ஞானத்தை புகட்டிவிட்டார். 3. ஒரு கோப்பை தேநீர். ஜப்பானில் மெய்ஜி காலத்தில் வாழ்ந்தவர் நனின் என்ற புகழ்பெற்ற ஜென்குரு. அவருடைய ஞானத்தையும்
அமைதியான சுபாவத்தையும் கேள்விப்பட்டு பல தேசங்களில் இருந்தும் மாணவர்கள் அவரை தேடி வருவார்கள். ஒருநாள் டோக்கியோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய பேராசிரியர் ஜென் குருவைக் காண வந்தார். அந்தப் பேராசிரியருக்கு தன் அறிவைப் பற்றி மிகுந்த கர்வம் இருந்தது. அவர் புத்த மதத்தைப் பற்றியும் தத்துவங்களைப் பற்றியும் பல நூல்களைப் படித்திருந்தார். அவர் ஜென் குருவின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். குரு நனின் அவரை புன்னகையுடன் வரவேற்று அமர வைத்தார். பேராசிரியர் வந்தவுடனே பேசத் தொடங்கினார். குருவே, நான் ஜென் தத்துவத்தைப் பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே வேதாந்தம் தெரியும், சூத்திரங்கள் தெரியும், தியான முறைகள் தெரியும். ஆனால் ஜென் என்பதில் என்ன விசேஷம் என்று பார்க்க விரும்புகிறேன். உங்களால் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அடுக்கிக் கொண்டே போனார். அவர் பேசுவதை நிறுத்தவே இல்லை. தனக்கு என்னென்ன தெரியும் என்று பட்டியலிட்டுக் கொண்டே இருந்தார். குரு நனின் எதுவும் பேசவில்லை. அமைதியாகச் செவிமடுத்தார். பின்னர் மெதுவாக எழுந்து, நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள். முதலில் நாம் தேநீர் அருந்துவோம் என்றார். குரு தேநீர் தயாரித்தார். சூடான தேநீர் கோப்பைகளையும் ஒரு தேநீர் கெட்டிலையும் எடுத்துக் கொண்டு வந்தார். பேராசிரியர் முன்பாக ஒரு சிறிய கோப்பையை வைத்தார். பேராசிரியர் அப்போதும் பேசிக்கொண்டே இருந்தார். ஜென் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவதா அல்லது சூனியமா? என் ஆய்வின்படி. குரு நனின் பேராசிரியரின் கோப்பையில் தேநீரை ஊற்றத் தொடங்கினார். தேநீர் கோப்பையில் நிரம்பியது. விளிம்பு வரை வந்தது. ஆனால் குரு ஊற்றுவதை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் கோப்பையை விட்டு வழிந்து தட்டில் நிரம்பி மேசையின் மீது பரவி பேராசிரியரின் உடை மீதும் சிந்தத் தொடங்கியது. சூடான தேநீர் தன் மீது பட்டதும் பேராசிரியர் பதறிப்போய் எழுந்தார். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். என்ன செய்கிறீர்கள்? கோப்பைதான் நிரம்பிவிட்டதே. அதற்கு மேல் அதில் ஒரு துளி கூட கொள்ளாதே. ஏன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று கத்தினார். குரு நனின் மிகவும் நிதானமாக தேநீர் ஊற்றுவதை நிறுத்தினார். அவர் பேராசிரியரின் கண்களை நேராக பார்த்தார். சரியாகச் சொன்னீர்கள் பேராசிரியரே. இந்தக் கோப்பையைப் போலவே நீங்களும் உங்கள் சொந்தக் கருத்துக்களாலும் முன்முடிவுகளாலும் படித்த விஷயங்களாலும் நிரம்பி வழிகிறீர்கள். நிரம்பி வழியும் கோப்பையில் எப்படி புதிதாக தேநீரை ஊற்ற முடியாதோ அதேபோல நிரம்பி வழியும் உங்கள் மனதில் என்னால் எப்படி ஜென் ஞானத்தை ஊற்ற முடியும்? நீங்கள் ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்ற கர்வத்துடன் இங்கிருக்கும்போது நான் சொல்லும் எதுவும் உங்கள் உள்ளே செல்லாது. வழிந்து கீழேதான் போகும். முதலில் சென்று உங்கள் கோப்பையைக் காலி செய்யுங்கள். உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள். எனக்கு எதுவும் தெரியாது என்ற குழந்தையைப் போல வாருங்கள். அப்போதுதான் என்னால் உங்களுக்கு ஜென் பற்றி போதிக்க முடியும் என்றார். பேராசிரியர் சிலையாக நின்றார். தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ புத்தகங்களைப் படித்தும் கிடைக்காத ஒரு பாடம் அந்த ஒரு கோப்பை தேநீரில் அவருக்கு கிடைத்தது. அறிவைச் சுமப்பது ஞானம் ஆகாது, அறிவைக் கரைத்து வெறுமையாவதே ஞானம் என்பதை அவர் உணர்ந்தார். 4. சொர்க்கமும் நரகமும். பண்டைய ஜப்பானில் நோபுஷிகே என்றொரு மாவீரன் இருந்தான். அவன் ஒரு சாமுராய். வாழ்வித்தையில் சிறந்தவன். எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் அவனுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறதா? நரகம் என்று ஒன்று இருக்கிறதா? இருந்தால் அவற்றின் வாசல்கள் எங்கே இருக்கின்றன? அங்கே எப்படிச் செல்வது? இந்தக் கேள்விகளுக்கு விடை தேடி அவன் பல இடங்களுக்குச் சென்றான். கடைசியில் ஹகுயின் என்ற ஒரு ஜென் குருவைப் பற்றிக் கேள்விப்பட்டான். அவர் மிகவும் ஞானம் வாய்ந்தவர் என்று மக்கள் கூறினர். சாமுராய் நோபுஷிகே குரு ஹகுயினைத் தேடிச் சென்றான். குரு ஒரு மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். சாமுராய் அவர் முன் சென்று நின்றான். குருவே, நான் ஒரு வீரன். எனக்கு நேரான பதில் வேண்டும். சொர்க்கம், நரகம் என்று உண்மையில் இடங்கள் உள்ளனவா? இருந்தால் அவற்றின் கதவுகள் எங்கே உள்ளன?
எனக்குக் காட்டுங்கள் என்று அதிகாரமாகக் கேட்டான். குருஹகியின் மெதுவாக கண்களைத் திறந்தார். சாமுராயை ஏற இறங்கப் பார்த்தார். நீயா வீரன்? உன்னைப் பார்த்தால் வீரன் போலத் தெரியவில்லையே. ஏதோ தெருவில் பிச்சை எடுப்பவன் போல இருக்கிறாய். உன் முகம் அழுக்காக இருக்கிறது. உன் வாள் துருப்பிடித்து இருப்பதைப் பார். எந்த அரசன் உன்னைப் போன்ற ஒரு கந்தலானவனை வீரனாக ஏற்றுக்கொள்வான் என்று மிகவும் ஏளனமாகப் பேசினார். சாமுராய்க்கு இரத்தம் கொதித்தது. அவரது தன்மானத்தின் மீது விழுந்த பெரிய அடி அது. ஒரு மாவீரனான தன்னை ஒரு பரதேசித் துறவி பிச்சைக்காரன் என்று சொல்வதா? அவரது கண்கள் கோபத்தில் சிவந்தன. நரம்புகள் புடைத்தன. என்ன துணிச்சல் உனக்கு? என் வாளுக்கு இரையாகப் போகிறாய் என்று கத்தியபடியே மின்னல் வேகத்தில் தன் வாளை உறையிலிருந்து உருவினான். குருவின் தலையை ஒரே வெட்டில் துண்டிக்கத் தயாரானான். வாள் குருவின் கழுத்தை நெருங்கியது. அந்த மரணத் தருவாயிலும் குருஹகியின் இம்மியும் அசையவில்லை. அவர் முகத்தில் பயம் இல்லை. மாறாக ஒரு மெல்லிய புன்னகையுடன் மிகவும் சாந்தமாகச் சொன்னார். இதோ, இதுதான் நரகத்தின் வாசல். அந்த வார்த்தைகள் சாமுராயின் காதில் விழுந்தன. ஒரு கணத்தில் அவனுக்கு புரிந்தது. கோபம், ஆத்திரம், வன்முறை, அகங்காரம் இவையே நரகம். அந்தக் கோபத்தின் உச்சியில் அவன் நின்றிருந்தபோது அவன் நரகத்தின் வாசலைத் திறந்திருந்தான். அவன் கைகள் நடுங்கின. வாளை அப்படியே நிறுத்தினான். தன் முட்டாள்தனத்தை உணர்ந்தான். இவ்வளவு பெரிய உண்மையை உயிரைப் பணயம் வைத்து தனக்குப் போதித்த குருவின் மேல் அவனுக்கு பெரும் மதிப்பு உண்டானது. அவசரமாக வாளை உறைக்குள் போட்டான். மண்டியிட்டு குருவின் கால்களில் விழுந்து வணங்கினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவரது முகம் இப்போது அமைதியாகவும் பணிவாகவும் மாறியது. குருஹகியின் இப்போது மீண்டும் புன்னகைத்தார். சாமுராயின் தலையைத் தொட்டு ஆசிர்வதித்தார். பின்னர் சொன்னார், இதோ, இதுதான் சொர்க்கத்தின் வாசல். சாமுராய் விழித்துக் கொண்டான். அன்பு, கருணை, மன்னிப்பு, அமைதி இவையே சொர்க்கம். நாம் எப்போது கோபப்படுகிறோமோ அப்போது நரகத்திலும், எப்போது மன்னிக்கிறோமோ அப்போது சொர்க்கத்திலும் இருக்கிறோம். சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை, அவை நம் மனதிற்குள்ளேயே இருக்கின்றன என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். 5. முயலும் ஆமையும். ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அங்கே ஒரு முயலும் வசித்து வந்தது. அந்த முயலுக்கு தன் வேகத்தைப் பற்றி மிகவும் கர்வம். காட்டிலேயே என்னைவிட வேகமாக ஓடக்கூடியவர் யாரும் இல்லை என்று அது எல்லோரிடமும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளும். நான் காற்றை விட வேகமாக ஓடுவேன், மின்னலைப் போல பாய்வேன் என்று அது நரி, மான், கரடி என அனைவரிடமும் சொல்லிக் கிண்டல் செய்யும். அதே காட்டில் ஒரு ஆமையும் இருந்தது. அது மிக மிக மெதுவாகத்தான் நகரும். அதைப் பார்க்கும் போதெல்லாம் முயல், ஏய் ஆமையாரே, ஏன் இப்படி ஊர்ந்து செல்கிறீர்? நீர் ஒரு இடத்திற்குச் சென்று சேருவதற்குள் உலகம் அழிந்துவிடுமே என்று கேலி செய்து சிரிக்கும். ஒரு நாள் முயலின் இந்த தொல்லை தாங்க முடியாத ஆமை பொறுமையாகச் சொன்னது, முயலாரே, உங்களுக்கு வேகம் அதிகம்தான். ஆனால் அதற்காக பிறரை இகழாதீர்கள். வேண்டுமானால் நாம் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோமா? யார் முதலில் அந்த மலையடிவாரம் வரை சென்று திரும்புகிறார்கள் என்று பார்ப்போம். முயல் விழுந்து விழுந்து சிரித்தது. என்ன? நீயா? என்னுடன் பந்தயமா? இது இந்த நூற்றாண்டின் சிறந்த நகைச்சுவை. சரி, சரி, உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தால் வைத்துக் கொள்வோம். நீ தோற்றால் இனி யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றது முயல். காட்டு விலங்குகள் அனைத்தும் கூடின. நரியார் நடுவராக இருந்தார். தயார், ஓடுங்கள் என்று கொடியசைத்தார். முயல் அம்பாகப் பாய்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அது வெகுதூரம் சென்றுவிட்டது. ஆமை பாவம் தன் கனமான ஓட்டைச் சுமந்து கொண்டு எறும்பு போல மெதுவாக, ஆனால் உறுதியாக ஓரடி எடுத்து வைத்து நகரத் தொடங்கியது. பாதி தூரம் சென்ற முயல்
திரும்பிப் பார்த்தது. ஆமையைக் காணவே இல்லை. ஹஹா! அந்த முட்டாள் ஆமை இன்னும் ஆரம்பித்த இடத்தில்தான் இருக்கும். நான்தான் ஜெயிக்கப் போகிறோம் என்பது உறுதி. அதற்குள் எனக்கு கொஞ்சம் பசிக்கிறதே என்று நினைத்தது. அருகில் இருந்து ஒரு தோட்டத்தில் புகுந்து கேரட், முள்ளங்கி என்று வயிறாரத் தின்றது. சாப்பிட்ட மயக்கத்தில் ஒரு குளிர்ந்த மரத்தடி நிழலின் சுகம் அதைக் கவர்ந்தது. அந்த ஆமை வர இன்னும் பல மணி நேரம் ஆகும். அதுவரை இங்கே கொஞ்சம் குட்டித் தூக்கம் போடலாம். அது அருகில் வரும்போது நான் ஒரே எட்டில் தாண்டிச் சென்று வெற்றிக் கோட்டை தொட்டுவிடுவேன் என்று கணக்கு போட்டது. குளிர்ந்த காற்று வீச முயல் அயர்ந்து தூங்கிவிட்டது. நேரம் போனதே தெரியவில்லை. இதற்கிடையில் ஆமை கொஞ்சம் கூட ஓய்வெடுக்கவில்லை. வெயில் சுட்டெரித்தது, கற்கள் குத்தின, கால்கள் வலித்தன. ஆனால் அது தன் இலக்கை மட்டுமே பார்த்தது. மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் நிற்கக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. அது தூங்கிக் கொண்டிருந்த முயலைக் கடந்து சென்றது. அப்போதும் முயல் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தது. மாலை நேரம் வந்தது. முயல் திடுக்கிட்டு விழித்தது. ஐயோ! சூரியன் மறையப் போகிறதே. ஆமை எங்கே என்று தேடியது. தூரத்தில் பார்த்தபோது ஆமை வெற்றிக் கோட்டிற்கு மிக அருகில் சென்று கொண்டிருந்தது. முயல் பதறியெடுத்துக் கொண்டு தன் முழு பலத்தையும் திரட்டி ஓடியது. காற்று போலப் பாய்ந்தது. ஆனால் என்ன பயன்? முயல் வெற்றிக் கோட்டை அடைவதற்கு ஒரு நொடி முன்னதாக ஆமை அந்தக் கோட்டை தொட்டிருந்தது. காடே ஆதர விலங்குகள் கைதட்டி ஆரவாரம் செய்தன. ஆமை சிரித்துக் கொண்டே முயலைப் பார்த்தது. முயல் வெட்கித் தலை குனிந்தது. வேகம் மட்டும் வெற்றியைத் தராது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும்தான் வெற்றியைத் தரும் என்பதை அது புரிந்து கொண்டது. அன்று முதல் அது யாரையும் ஏளனம் செய்வதை நிறுத்திக் கொண்டது. நிதானமே பிரதானம் என்ற பழமொழி உருவான கதை இதுதான். 6 திருடர்களுக்குத் தண்ணீர். விஜயநகரப் பேரரசில் மழை இல்லாமல் வறட்சி நிலவிய காலம் அது. கிணறுகள் வறண்டு போயிருந்தன. மக்கள் நீருக்காக தவித்துக் கொண்டிருந்தனர். தெனாலிராமனின் வீட்டுக் கிணற்றிலும் நீர்மட்டம் வெகுவாகக் குறைந்திருந்தது. தோட்டத்தில் இருந்த செடிகள் வாடிக்கொண்டிருந்தன. ஒருநாள் இரவு தெனாலிராமன் தன் வீட்டின் பின்பக்கம் உலாவிக் கொண்டிருந்தபோது புதர்களுக்குப் பின்னால் சில நிழல்கள் அசைவதைக் கண்டார். கூர்ந்து கவனித்தபோது அவை திருடர்கள் என்பது அவருக்குப் புரிந்தது. ஓஹோ! இன்று என் வீட்டில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் உடனே பதற்றப்படாமல் மிகவும் இயல்பாக வீட்டிற்குள் சென்றார். தன் மனைவியிடம் உரத்த குரலில் திருடர்களுக்கு கேட்கும் வகையில் பேசினார். அடியே, இங்கே வா. ஊரில் திருட்டு பயம் அதிகமாகிவிட்டது என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்மிடமிருக்கும் விலை உயர்ந்த நகைகள், தங்கம், வைரம் ஆகியவற்றை எல்லாம் ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டேன். ஆனால் அதை வீட்டில் வைப்பது பாதுகாப்பானது அல்ல என்றார். மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னங்க சொல்றீங்க? நம்மிடம் ஏது வைரம் வைடூரியம் என்று மெதுவாக கேட்க முயன்றாள். ஆனால் தெனாலிராமன் கண் ஜாடை காட்டி அவளை அமைதிப்படுத்தினார். மீண்டும் உரத்த குரலில், அதனால் அந்தப் பெட்டியைத் தூக்கிக் கொண்டு வந்து நம் வீட்டுக் கிணற்றுக்குள் போட்டுவிடலாம். கிணற்றில் நீர் குறைவாகத்தான் இருக்கிறது. திருடர்களால் அவ்வளவு ஆழத்தில் இறங்கி எடுக்க முடியாது. நமக்குத் தேவைப்படும்போது எடுத்துக் கொள்ளலாம் என்றார். திருடர்கள் இதைக் கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தார்கள். ஆஹா! இன்றைக்கு நமக்கு வேட்டைதான். நாமே தேட வேண்டிய வேலையை இவரே மிச்சப்படுத்திவிட்டார். பெட்டி கிணற்றுக்குள் இருக்கப் போகிறது. அதை எடுப்பது நமக்குச் சுலபம் என்று பேசிக் கொண்டார்கள். சிறிது நேரத்தில் தெனாலிராமனும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு பெரிய, கனமான இரும்புப் பெட்டியை, அதில் பழைய இரும்புச் சாமான்கள் மற்றும் கற்களை நிரப்பி கஷ்டப்பட்டு தூக்கிக் கொண்டு வந்தார்கள். 1, 2, 3 போடு என்று சொல்லி தொப்பென்று கிணற்றுக்குள் போட்டார்கள்.
சத்தம் கேட்டது. பின்னர் அவர்கள் வீட்டிற்குள் சென்று விளக்கை அணைத்துவிட்டு தூங்குவது போல நடித்தார்கள். திருடர்கள் கிணற்றடிக்கு வந்தார்கள். எட்டிப் பார்த்தார்கள். கிணறு ஆழமாக இருந்தது. திருடர்களின் தலைவன் சொன்னான், கிணற்றில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. நாம் உள்ளே இறங்கினால் சத்தம் கேட்கும். அதனால் முதலில் நீரை இறைத்து வெளியே ஊற்றுவோம். நீர்மட்டம் குறைந்ததும் பெட்டியை எடுத்துச் செல்லலாம். திருடர்கள் ஏற்றம் அமைத்து நீரை இறைக்கத் தொடங்கினார்கள். ஒரு வாளி, 2 வாளி அல்ல, இரவு முழுவதும் நீரை இறைத்துக் கொண்டே இருந்தார்கள். வாளி வாளியாக நீர் வெளியே கொட்டியது. அந்த நீர் ஒரு கால்வாய் வழியாக தெனாலிராமனின் தோட்டம் முழுவதற்கும் பாய்ந்தது. வாடிய செடிகள், மரங்கள் அனைத்தும் வயிறார நீர் குடித்தன. விடியற்காலை நெருங்கியது. திருடர்கள் களைத்துப் போனார்கள். கை கால்கள் வலிக்கத் தொடங்கின. ஒரு வழியாக நீர் குறைந்தது. பெட்டி தெரிந்தது. ஒரு திருடன் உள்ளே இறங்கி பெட்டியை மேலே அனுப்பினான். அப்பாடா! இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு கைமேல் பலன் என்று ஆவலோடு பெட்டியை உடைத்து திறந்தார்கள். உள்ளே பார்த்தால் வெறும் பழைய இரும்புத் துண்டுகளும் பெரிய கற்களும் இருந்தன. அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றபோது, காலை வணக்கம் நண்பர்களே என்ற குரல் கேட்டது. திரும்பிப் பார்த்தால் தெனாலிராமன் நின்று கொண்டிருந்தார். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு என் தோட்டத்திற்கு தண்ணீர் இறைத்தமைக்கு மிக்க நன்றி. கூலி ஏதாவது வேண்டுமா என்று கிண்டலாகக் கேட்டார். திருடர்கள் அவமானத்தால் தலைகுனிந்து உயிரைக் கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினார்கள். புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்தும் காக்கும், வேலையையும் முடிக்கும் என்பதற்கு இதுவே சான்று. 7 காகங்களின் எண்ணிக்கை. முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அவ்வப்போது தன் அவையில் இருப்பவர்களின் புத்திசாலித்தனத்தைச் சோதித்து பார்ப்பதில் வல்லவர். ஒருநாள் மாலை நேரத்தில் அவர் தன் அமைச்சர் பீர்பாலுடன் அரண்மனைத் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். வானத்தில் பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. மரங்களில் காகங்கள் கா கா என்று கரைந்து கொண்டிருந்தன. அக்பர் திடீரென்று நின்றார். ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த காகங்களை பார்த்தார். அவருக்கு ஒரு விசித்திரமான கேள்வி தோன்றியது. அவர் அவையினரை பார்த்து, நண்பர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நமது ஆக்ரா நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் உள்ளன என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவையினர் விழித்தார்கள். இது என்ன கேள்வி? ஊரில் உள்ள காகங்களை யாராவது எண்ண முடியுமா? அப்படி எண்ணினாலும் அவை ஒரே இடத்தில் இருக்குமா? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று அவர்கள் முணுமுணுத்தனர். சிலர் தலையைச் சொரிந்தார்கள். சிலர் வானத்தைப் பார்ப்பது போல நடித்தார்கள். அப்போது பீர்பால் மெதுவாக முன் வந்தார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. மன்னிக்க வேண்டும் மாமன்னரே, இது மிகவும் எளிமையான கேள்வி. இதற்கான விடை எனக்குத் தெரியும் என்றார் பீர்பால். அக்பர் ஆச்சரியப்பட்டார். என்னது? உனக்குத் தெரியுமா? அப்படியானால் சொல், ஆக்ராவில் எத்தனை காகங்கள் உள்ளன? பீர்பால் சற்றும் யோசிக்காமல், மாமன்னரே, நமது ஆக்ரா நகரத்தில் சரியாக 50,589 50,589 காகங்கள் உள்ளன என்றார். அக்பருக்கு சந்தேகம் வந்தது. பீர்பால், நீ சொல்வது உறுதியா? நான் இப்போது ஆட்களை விட்டு எண்ணச் சொன்னால் இந்த எண்ணிக்கை சரியாக இருக்குமா என்று கேட்டார். அவையினர் அனைவரும் பீர்பால் இப்போது மாட்டிக்கொண்டார் என்று நினைத்தார்கள். நிச்சயம் அந்த எண்ணிக்கை சரியாக இருக்காது. மன்னர் தண்டிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பீர்பால் பதற்றப்படவில்லை. நிச்சயமாக மன்னரே, நீங்கள் தாராளமாக எண்ணிப் பார்க்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்றார். என்ன நிபந்தனை? நீங்கள் எண்ணும்போது காகங்களின் எண்ணிக்கை நான் சொன்னதை விட அதிகமாக இருந்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அது என்னவென்றால், அண்டை நாடுகளில் இருந்து சில காகங்கள் ஆக்ராவில் உள்ள தங்கள் உறவினர்களை பார்க்க வந்திருக்க வேண்டும். அதனால்தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்றார் பீர்பால். அக்பர் சிரித்தார்.
சரி, எண்ணிக்கை குறைவாக இருந்தால் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஆக்ராவில் உள்ள சில காகங்கள் வெளியூரில் உள்ள தங்கள் உற்றார் உறவினர்களை பார்க்கச் சென்று விட்டன என்று அர்த்தம். அதனால் எண்ணிக்கை குறைந்திருக்கும் என்றார் பீர்பால். அக்பர் சத்தமாகச் சிரித்தார். அவையினர் அனைவரும் பீர்பாலின் சமயோசித புத்தியை எண்ணி வியந்தனர். கேள்வி முட்டாள்தனமாக இருந்தாலும் அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் அளிப்பதில் பீர்பாலுக்கு நிகர் அவரே என்பதை அக்பர் ஒப்புக்கொண்டார். பீர்பாலுக்கு தனது கழுத்தில் இருந்த முத்து மாலையை பரிசாக அளித்து பாராட்டினார். பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை அணுகும் விதத்தில்தான் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது என்பதை இந்தக் கதை உணர்த்துகிறது. 8 ஆமையின் ஓடு உடைந்த கதை. வெகு காலத்திற்கு முன்பு ஆப்பிரிக்க காடுகளில் விலங்குகள் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் ஆமைகளின் ஓடு மிகவும் வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. இன்று இருப்பது போல கரடுமுரடாகவும் விரிசல்களுடனும் இல்லை. அந்தக் காட்டில் ஒரு ஆமை இருந்தது. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் அதே சமயம் மிகவும் பேராசை பிடித்தது. உணவு என்றால் அதற்கு உயிர். ஒருமுறை வானத்தில் இருக்கும் மேகங்களுக்கு மேலே பறவைகளுக்காக ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காட்டில் இருந்த அனைத்து பறவைகளும், கழுகுகள், புறாக்கள், கிளிகள், காகங்கள் அனைத்தும் அந்த விருந்திற்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தன. ஆமைக்கு இதை அறிந்ததும் எப்படியாவது அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அதற்கு இறக்கைகள் இல்லை. எப்படி மேலே செல்வது? அது பறவைகளிடம் சென்று கெஞ்சியது. நண்பர்களே, நானும் உங்களுடன் வருகிறேன். நான் உங்களுக்கு பல கதைகள் சொல்வேன். உங்களைச் சிரிக்க வைப்பேன். தயவு செய்து என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்றது. பறவைகள் முதலில் மறுத்தன. ஆனால் ஆமை விடாமல் கெஞ்சியதால் ஒவ்வொரு பறவையும் தங்கள் இறக்கையிலிருந்து ஒரு சிறகை ஆமைக்குக் கொடுத்தன. ஆமை அந்தச் சிறகுகளை தன் உடலில் ஒட்டிக் கொண்டது. இப்போது அதனால் பறக்க முடிந்தது. வானத்தை நோக்கிப் பறக்கும்போது ஆமை பறவைகளிடம் ஒரு யோசனை சொன்னது. நாம் விருந்துக்குச் செல்லும் இடத்தில் எல்லோரும் நமக்கென்று ஒரு புதிய பெயரை வைத்துக் கொள்வது மரபு. அது நமக்கு கூடுதல் மரியாதை தரும் என்றது. பறவைகள் ஒப்புக்கொண்டன. அவை ஒவ்வொன்றும் தனக்கு ஒரு பெயரை தேர்வு செய்தன. கடைசியாக ஆமையின் முறை வந்தது. ஆமை சிரித்துக்கொண்டே சொன்னது, என் பெயர் உங்கள் அனைவருக்காகவும் சு. விருந்து மண்டபத்தை அடைந்தார்கள். மேஜை முழுவதும் அறுசுவை உணவுகள் குவிந்து கிடந்தன. வாசனை மூக்கைத் துளைத்தது. விருந்தை வழங்கியவர் கேட்டார், இந்த உணவுகள் யாருக்காக? பறவைகள் அனைவரும் ஒருமித்த குரலில், உங்கள் அனைவருக்காகவும் என்று கத்தினார்கள். அவை தங்கள் நண்பர்களைக் குறிப்பிட்டன. ஆனால் ஆமை உடனே முன்வந்தது. கேட்டீர்களா? இந்த உணவுகள் அனைத்தும் உங்கள் அனைவருக்காகவும் என்று சொன்னார்கள். அது என்னுடைய பெயர். எனவே இது அனைத்தும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள் எல்லோரும் எனக்காகக் காத்திருங்கள் என்றது. பறவைகள் அதிர்ச்சியடைந்தன. ஆனால் ஆமை சொன்னது தொழில்நுட்ப ரீதியாக சரியாக இருந்ததால் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமை தனியாக அமர்ந்து அந்த விருந்து முழுவதையும் ருசித்துச் சாப்பிட்டது. பறவைகள் பசியோடு வேடிக்கை பார்த்தன. விருந்து முடிந்ததும் கோபமடைந்த பறவைகள் ஆமையிடம் இருந்த இறகுகளைப் பீத்துக் கொண்டன. நீ பேராசை பிடித்தவன். நீயே கீழே போய்க்கொள் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றன. ஆமை வானத்திலிருந்து போத் என்று கீழே விழுந்தது. அது விழும்போது, என் மனைவியிடம் சொல்லி மெத்தைகளை விரித்து வைக்கச் சொல்லுங்கள் என்று கத்தியது. ஆனால் கோபத்திலிருந்து ஒரு கிளி அதன் மனைவியிடம் சென்று வீட்டு வாசலில் பெரிய பாறாங்கற்களை அடுக்கி வைக்கச் சொன்னார் என்று பொய்யாகச் சொன்னது. ஆமை வேகமாக வந்து அந்தக் கற்களின் மீது விழுந்தது. அதன் அழகான வழுவழுப்பான ஓடு சுக்குநூறாக உடைந்தது. ஆமை உயிர் பிழைத்தது. அதன் மனைவி மூலிகைகளை வைத்து ஓட்டை ஒட்ட வைத்தாள். ஆனால் அந்த விரிசல்கள் அப்படியே தங்கிவிட்டன. அதனால்தான் இன்றும் ஆமையின் ஓடு கரடுமுரடாக
உடைந்த துண்டுகளை ஒட்ட வைத்தது போல காணப்படுகிறது. பேராசை பெருநஷ்டம் என்பதை ஆமை தன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறது. 9. காணாமல் போன கழுதை. முல்லா நஸ்ருதீனிடம் ஒரு பழைய கழுதை இருந்தது. அது மிகவும் வயதாகிவிட்டதால் புதிதாக கழுதைகள் வாங்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் அவர் பக்கத்து ஊர் சந்தைக்குச் சென்றார். அங்கே 2 அழகான வலிமையான கழுதைகளை நல்ல விலைக்கு வாங்கினார். முல்லாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று எனக்கு அதிர்ஷ்டமான நாள். 2 நல்ல கழுதைகள் கிடைத்துள்ளன என்று எண்ணிக்கொண்டார். அவர் ஒரு கழுதையின் மீது ஏறிக்கொண்டார். 2வது கழுதையின் கயிற்றைப் பிடித்துக் கொண்டு அது பின்னால் வரும்படி செய்தார். 3வது கழுதை பழையது, வீட்டிலேயே இருந்தது. சிறிது தூரம் சென்றதும் முல்லாவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாம் வாங்கிய கழுதைகள் பத்திரமாக வருகின்றனவா என்று எண்ண விரும்பினார். கழுதையின் மீது அமர்ந்தபடியே அவர் பின்னால் பார்த்தார். ஒரு கழுதை வந்தது. 1 என்று எண்ணினார். பிறகு தன் கழுதையின் மேலிருந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தார். அவரால் 2வது கழுதையை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் அதன் மீதுதான் அமர்ந்திருந்தார். முல்லா பதறிப்போனார். ஐயோ, ஒரு கழுதையைக் காணோம். நான் 2 வாங்கினேனே, 1 எங்கே போனது என்று கத்தினார். உடனே கழுதையை விட்டு கீழே குதித்தார். பிறகு தரையில் நின்று கொண்டு எண்ணினார். அவர் ஓட்டி வந்த கழுதை 1. அவர் அமர்ந்து வந்த கழுதை 1. மொத்தம் 2 கழுதைகள் அங்கே நின்று கொண்டிருந்தன. முல்லா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஹப்பாடா! கடவுளே நன்றி! தொலைந்து போன கழுதை மீண்டும் வந்துவிட்டது என்று நினைத்தார். மீண்டும் அவர் கழுதை மீது ஏறி அமர்ந்தார். பயணம் தொடர்ந்தது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் சந்தேகம் வந்தது. சரி, இன்னொரு முறை எண்ணிப் பார்ப்போம் என்று நினைத்து பின்னால் பார்த்தார். 1 என்ற எண்ணினார். மீண்டும் 2வது கழுதையைக் காணவில்லை. அவர் மீண்டும் கீழே இறங்கினார். எண்ணிப் பார்த்தார். 1, 2, 2 கழுதைகளும் இருந்தன. முல்லாவிற்கு தலை சுற்றியது. இது என்ன மாயம்? நான் வண்டியில் ஏறினால் ஒரு கழுதை குறைகிறது, கீழே இறங்கினால் கூடுகிறது. ஒருவேளை இந்தக் கழுதைக்கு மந்திர சக்தி இருக்கிறதோ? நான் ஏறும்போதெல்லாம் மறைந்து விடுகிறதோ என்று குழம்பினார். அப்போது அந்த வழியாக முல்லாவின் நண்பர் ஒருவர் வந்தார். முல்லா நெற்றியைச் சுருக்கி யோசித்துக் கொண்டிருப்பதைப் பார்த்து, என்ன முல்லா? என்ன பிரச்சினை என்று கேட்டார். முல்லா சோகமாகச் சொன்னார், நண்பரே, நான் சந்தையில் 2 கழுதைகள் வாங்கினேன். ஆனால் இப்போது என்னிடம் ஒன்றுதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் கீழே இறங்கினால் 2 தெரிகிறது. இது என்ன கணக்கு என்று தெரியவில்லை. நண்பர் சிரித்தார். முல்லா, நீ இப்போது கீழே இறங்கி எண்ணிக்காட்டு. முல்லா இறங்கி, இதோ பார். இது 1, இது 2 என்றார். சரி, இப்போது மேலே ஏறி. முல்லா ஏறினார். இதோ பார். பின்னால் வருவது 1. அது மட்டும்தான் தெரிகிறது. மற்றொன்று எங்கே என்றார். நண்பர் விழுந்து விழுந்து சிரித்தார். முல்லா, உன் கணக்கில் ஒரு சிறிய தவறு உள்ளது. நீ 2 கழுதைகளைத்தான் வாங்கினாய். ஆனால் இப்போது இங்கே 3 கழுதைகள் உள்ளன. முல்லா ஆச்சரியப்பட்டார். 3வதா? எங்கே? 1 பின்னால் வருகிறது. இன்னொன்றின் மீது நீ அமர்ந்திருக்கிறாய். 3வது கழுதை அதன் மீது அமர்ந்து கொண்டு அதை தேடிக் கொண்டிருக்கிறதே, அதுதான் என்றார் நண்பர். முல்லா அசடு வழிந்தார். ஓ, என்னையும் சேர்த்து கழுதை என்று சொல்கிறாயா என்று சிரித்தார். நல்லவேளை, நான் கழுதையைத் தொலைக்கவில்லை. என்னைத்தான் தொலைத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே வீட்டுக்குச் சென்றார். 10 2 துறவிகளும் ஒரு பெண்ணும். பண்டைய ஜப்பானில் தான்சான் மற்றும் எகிடோ என்ற 2 ஜென் துறவிகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு மடாலயத்தில் இருந்து மற்றொரு மடாலயத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர்.
பயணத்தின் போது கடுமையான மழை பெய்தது. சாலைகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக மாறின. அவர்கள் ஒரு நதிக்கரைக்கு வந்தனர். வழக்கமாக சிறிதாக ஓடும் அந்த நதி மழையால் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. பாலம் எதுவும் இல்லை. ஆற்றைக் கடந்தே செல்ல வேண்டும். அவர்கள் ஆற்றைக் கடக்கத் தயாரானபோது கரையில் ஒரு அழகான இளம்பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவள் மிகவும் விலையுயர்ந்த பட்டு கிமோனோ ஆடையை அணிந்திருந்தாள். அந்த ஆடை சேற்றில் பட்டுவிடுமோ அல்லது ஆற்றில் நனைந்துவிடுமோ என்று பயந்து அவள் ஆற்றைக் கடக்க தயங்கிக் கொண்டிருந்தாள். டான்சான் அவளைப் பார்த்தார். எகிடோவும் பார்த்தார். ஜென் துறவிகளுக்கு பல கடுமையான விதிமுறைகள் உண்டு. அதில் ஒன்று, அவர்கள் பெண்களைத் தொடக்கூடாது, அவர்களுடன் பேசக்கூடாது என்பது. எகிடோ இந்த விதிகளில் மிகவும் கண்டிப்பானவர். அதனால் அவர் அந்த பெண்ணைக் கண்டுகொள்ளாமல் முகத்தைத் திருப்பிக் கொண்டு ஆற்றைக் கடக்கத் தொடங்கினார். ஆனால் டான்சான் அந்த பெண்ணின் அருகில் சென்றார். பெண்ணே, உன்னால் தனியாகக் கடக்க முடியாது போல் இருக்கிறது. வா, நான் உதவுகிறேன் என்றார். அவர் அந்த பெண்ணை தன் இரு கைகளாலும் தூக்கி தோளில் சுமந்து கொண்டார். சேரும் சகதியுமான ஆற்றைக் கடந்து மறுகரையில் பாதுகாப்பான இடத்தில் அவளை இறக்கிவிட்டார். அந்தப் பெண் நன்றி கூறிவிட்டுச் சென்றுவிட்டாள். டான்சானும் எகிடோவும் தங்கள் பயணத்தைத் தொடர்ந்தார்கள். ஆனால் எகிடோவின் மனம் அமைதியடையவில்லை. அவர் டான்சானைச் சினத்தோடு பார்த்தார். எப்படி ஒரு துறவியால் இப்படிச் செய்ய முடிந்தது? ஒரு பெண்ணைத் தொடுவது நம் மடாலயத்தின் விதிகளுக்கு எதிரானது அல்லவா? அதுவும் அந்தப் பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவளைத் தொட்டுத் தூக்கியது பாவம் என்று அவர் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் டான்சானிடம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக நடந்தார். 1 மைல் தூரம் கடந்தார்கள். 2 மைல், 3 மைல். எகிடோவால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. மாலை நேரம் நெருங்கியது. அவர்கள் ஒரு சத்திரத்தை அடைந்ததும் எகிடோ வெடித்தார். டான்சான், உனக்குக் கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? நாம் துறவிகள். பெண்களை நெருங்கக்கூடாது, தொடக்கூடாது என்பது விதி. ஆனால் நீயோ அந்த இளம்பெண்ணை தூக்கிச் சுமந்து ஆற்றைக் கடக்க வைத்திருக்கிறாய். இது எவ்வளவு பெரிய தவறு என்று கத்தினார். டான்சான் மெதுவாகத் திரும்பிப் பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு சாந்தமான புன்னகை இருந்தது. ஓ, அந்தப் பெண்ணா என்றார் டான்சான். நான் அவளை ஆற்றின் அந்தக் கரையிலேயே இறக்கிவிட்டு வந்துவிட்டேன். நீ ஏன் அவளை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய்? எகிடோ சிலையாக நின்றார். டான்சான் அவளை தேவைக்காக தூக்கினார், உதவி செய்தார், அடுத்த நொடியே அவளை மனதிலிருந்து இறக்கிவிட்டார். ஆனால் எகிடோ அவளைத் தொடவில்லை என்றாலும் கடந்த பல மணி நேரமாக அவளைப் பற்றிய நினைவுகளையும் அது குறித்த பாரத்தையும் தன் மனதிற்குள் சுமந்து கொண்டே வந்திருக்கிறார். உண்மையான துறவு என்பது செயலில் மட்டுமல்ல, மனதின் விடுதலையில்தான் இருக்கிறது என்பதை எகிடோ உணர்ந்தார். விதிகளின் பாரத்தை சுமப்பதை விட மனதை வெறுமையாக வைப்பதே ஜென். 11 சிங்கமும் சுண்டெலியும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதுதான் அந்தக் காட்டுக்கே ராஜா. ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒரு மரத்தடியில் நன்றாகச் சாப்பிட்டுவிட்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு குறும்புக்கார சுண்டெலி அங்கே வந்தது. அதற்கு விளையாட ஆசை. அது சிங்கத்தின் மீது ஏறி இறங்கி விளையாடத் தொடங்கியது. சிங்கத்தின் பிடரி மயிர்களுக்குள் ஒளிந்து விளையாடியது. எலியின் இந்தச் சேட்டையால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. அது பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டு விழித்தது. யாரது? என் தூக்கத்தைக் கலைத்தது என்று கோபத்துடன் பார்த்தது. தன் முன்னால் ஒரு சிறிய சுண்டெலி நடுங்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்த சிங்கம் அதைத் தன் பெரிய உள்ளங்கையால் பிடித்தது. அற்பப்பதரே, எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மேலே ஏறி விளையாடுவாய்? உன்னை இப்படியே நசுக்கி விடுகிறேன் பார் என்று கத்தியது. எலி உயிருக்குப் பயந்து கெஞ்சியது. மன்னிக்க வேண்டும் வனராஜனே. தெரியாமல் செய்துவிட்டேன். நான் ஒரு சிறிய பிராணி.
என்னைக் கொன்று உங்களுக்கு பசி தீரப்போவதில்லை. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். என்றாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்றது. சிங்கம் விழுந்து விழுந்து சிரித்தது. ஹா ஹா ஹா! நீயா? இந்தச் சிறிய எலி, இந்தக் காட்டுக்கே ராஜாவான எனக்கு உதவுவதா? நல்ல நகைச்சுவை. சரி, நீ என் பசிக்குக் கூட போதமாட்டாய். போனால் போகிறது, பிழைத்துப் போ என்று சொல்லி எலியை விடுவித்தது. எலி, நன்றி அரசே என்று சொல்லிவிட்டு தலை தெறிக்க ஓடியது. நாட்கள் பல கடந்து சென்றன. ஒரு நாள் சிங்கம் இரை தேடிக் காட்டிற்குள் அலைந்து கொண்டிருந்தது. அப்போது வேடர்கள் விரித்திருந்த ஒரு பெரிய வலைக்குள் அது எதிர்பாராமல் சிக்கிக் கொண்டது. சிங்கம் வலையை அறுக்க முயன்றது. ஆனால் வலை மிகவும் உறுதியான கயிற்றால் செய்யப்பட்டிருந்தது. எவ்வளவு முயன்றும் அதனால் விடுபட முடியவில்லை. சிங்கம் பயங்கரமாக கர்ஜித்தது. அந்தக் காடே அதிரும்படி அது உதவிக்கு அழைத்தது. ஆனால் மற்ற விலங்குகள் பயந்து போய் ஓடினன. அந்தச் சத்தம் எலியின் காதில் விழுந்தது. இது நம் சிங்கராஜாவின் குரல். அவருக்கு ஏதோ ஆபத்து என்று எலி நினைத்தது. அது உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது. அங்கே சிங்கம் வலையில் சிக்கித் தவிப்பதைப் பார்த்தது. கவலைப்படாதீர்கள் அரசே, நான் இருக்கிறேன் என்று எலி கத்தியது. சிங்கம் சோகமாகப் பார்த்தது. நீயா? உன்னால் என்ன செய்ய முடியும்? எலி பதில் பேசவில்லை. அது மின்னல் வேகத்தில் வலையின் கயிற்றை தன் கூர்மையான பற்களால் கடிக்கத் தொடங்கியது. கருக்முருக் என்று ஒவ்வொரு கயிற்றாக அறுத்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய ஓட்டை உருவானது. சிங்கம் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்தது. அது நிம்மதிப் பெருமூச்சு விட்டது. சிங்கம் எலியைப் பார்த்து, நண்பனே, நீ அன்று சொன்னது சரிதான். உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் இன்று நீ செய்த உதவி மிகப் பெரியது. என்னை மன்னித்துவிடு. இனி நான் யாரையும் குறைவாக எடை போட மாட்டேன் என்றது. அன்று முதல் சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாயின. சிறிய உதவியும் தக்க சமயத்தில் பெரிய ஆபத்தைக் காக்கும் என்பதே இக்கதையின் நீதி. 12 தங்க மாளிகை கனவு. விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு கனவுகள் காண்பதில் மிகவும் ஆர்வம் உண்டு. ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அந்தக் கனவில் காற்றில் மிதக்கும் ஒரு அற்புதமான தங்க மாளிகையை அவர் கண்டார். அந்த மாளிகை முழுவதுமே தங்கத்தால் ஆனது. அதில் வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்டிருந்தன. அது வானத்தில் மிதந்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் கண் விழித்த மன்னரால் அந்தக் கனவை மறக்க முடியவில்லை. ஆஹா! எவ்வளவு அற்புதமான மாளிகை! அதை எப்படியாவது நிஜத்தில் கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவர் உடனே அவையைக் கூட்டினார். நேற்று இரவு என் கனவில் மிதக்கும் தங்க மாளிகையைக் கண்டேன். அதை எனக்கு யாராவது கட்டிக் கொடுக்க முடியுமா? யார் அதைக் கட்டிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நினைத்ததை விட அதிக பொன்னும் பொருளும் தருவேன் என்று அறிவித்தார். அவையினர் அதிர்ச்சியடைந்தனர். காற்றில் மிதக்கும் மாளிகையா? அதுவும் தங்கத்திலா? இது சாத்தியமே இல்லை என்று அவர்களுக்குத் தெரியும். ஆனால் மன்னரிடம் அப்படிச் சொன்னால் தலை போய்விடுமே. சில பேராசை பிடித்த அமைச்சர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். மன்னரே, எங்களால் முடியும். ஆனால் அதற்கு நிறைய தங்கம் வேண்டும். வரைபடம் தயார் செய்ய வேண்டும் என்று பொய் சொல்லி மன்னரிடம் இருந்து நிறைய பணத்தை கறக்கத் தொடங்கினார்கள். நாட்கள் சென்றதே தவிர மாளிகை வேலை நடக்கவில்லை. இதை அறிந்த தெனாலிராமன் மன்னரின் இந்த முட்டாள்தனமான ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வயதானவர் அழுக்குத் துணிகளுடன் அவைக்கு அழுது கொண்டே வந்தார். மன்னர், பெரியவரே, யார் நீங்கள்? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். பெரியவர் சொன்னார், மன்னரே, உங்கள் நாட்டிலேயே நான்தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தேன். ஆனால் நேற்று இரவு நடந்த ஒரு கொள்ளையால் நான் என் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு நடுத்தெருவில் நிற்கிறேன். யார் அந்தக் கொள்ளைக்காரன்? சொல்
உடனே தண்டிக்கிறேன் என்று மன்னர் கோபமாகக் கேட்டார். பெரியவர் தயங்கினார். மன்னரே, அது அது நீங்கள்தான் என்றார். மன்னருக்குக் கோபம் வந்தது. என்ன உளறுகிறாய்? நான் எப்போது உன்னிடம் கொள்ளையடித்தேன்? நேற்று இரவு என் கனவில் நீங்கள் வந்தீர்கள். உங்கள் படைவீரர்களுடன் வந்து என் வீட்டையெல்லாம் இடித்து, என் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்கள். இப்போது நான் பிச்சைக்காரன் ஆகிவிட்டேன் என்று பெரியவர் அழுது கொண்டே சொன்னார். மன்னர் சிரித்தார். பெரிசே, உனக்கு என்ன பைத்தியமா? கனவில் நடந்ததெல்லாம் நிஜமாகுமா? கனவு என்பது வெறும் கற்பனை. அதற்காக யாராவது நஷ்ட ஈடு கேட்பார்களா என்றார். உடனே அந்த பெரியவர் தன் வேஷத்தைக் கலைத்தார். அது தெனாலிராமன். தெனாலிராமன் சொன்னார், மன்னரே, கனவில் நான் கொள்ளையடித்தது நிஜம் ஆகாது என்றால் உங்கள் கனவில் வந்த மிதக்கும் தங்க மாளிகை மட்டும் எப்படி நிஜமாகும்? மன்னர் திடுக்கிட்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அவருக்குப் புரிந்தது. சரியாகச் சொன்னாய் ராமா. என் முட்டாள்தனத்தை எனக்கு உணர்த்திவிட்டாய் என்று கூறி அந்தப் போலித் திட்டங்களைக் கைவிட்டார். தெனாலிராமனுக்கு பரிசுகள் வழங்கினார். 13 சிலந்தியும் காகமும். மேற்கு ஆப்பிரிக்காவில் அனான்சி என்ற சிலந்தி மிகவும் பிரபலம். அது மிகவும் தந்திரமானது மற்றும் குறும்புக்காரத்தனமானது. யாரையாவது ஏமாற்றி காரியம் சாதித்துக் கொள்வதில் அதற்கு நிகர் யாருமில்லை. ஒருநாள் அனான்சிக்கு தாங்க முடியாத பசி. காட்டில் அலைந்து கொண்டிருந்தபோது ஒரு மரக்கிளையில் ஒரு காகம் அமர்ந்திருப்பதைப் பார்த்தது. அந்தக் காகத்தின் வாயில் ஒரு பெரிய, சுவையான மீன் துண்டு இருந்தது. அனான்சிக்கு எச்சில் ஊறியது. எப்படியாவது அந்த மீனைச் சாப்பிட வேண்டும். ஆனால் காகம் உயரத்தில் இருக்கிறது. நான் எப்படி அதைப் பெறுவது என்று யோசித்தது. சிலந்திக்கு ஒரு யோசனை வந்தது. அது மெதுவாக மரத்தின் அருகே சென்றது. காலை வணக்கம் நண்பரே என்று சிலந்தி சத்தமாக கத்தியது. காகம் அதைக் கவனித்தது. ஆனால் வாயில் மீன் இருந்ததால் பதில் பேசவில்லை. தலையை மட்டும் ஆட்டியது. சிலந்தி தொடர்ந்தது. ஆஹா, என்ன ஒரு அழகு! நான் காட்டிலேயே பல பறவைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களைப் போல ஒரு கம்பீரமான பறவையை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் சிறகுகள் நிலக்கரி போல எவ்வளவு கருமையாக மின்னுகின்றன. உங்கள் கண்கள் வைரத்தைப் போல ஜொலிக்கின்றன என்று மிகைப்படுத்திப் புகழ்ந்தது. காகத்திற்கு தன் புகழைக் கேட்டதும் பெருமை தாங்க முடியவில்லை. அது நெஞ்சை நிமிர்த்தி அமர்ந்தது. சிலந்தி மேலும் சொன்னது, இவ்வளவு அழகான பறவைக்கு நிச்சயமாக குரலும் மிக இனிமையாகத்தான் இருக்க வேண்டும். சிலர் காகத்தின் குரல் அசிங்கமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்குத் தெரியும், நீங்கள் பாடினால் அது குயிலின் குரலை விட இனிமையாக இருக்கும் என்று. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுவீர்களா? உங்கள் இசையைக் கேட்டு என் காதுகள் குளிரட்டும். காகம் மயங்கிவிட்டது. சரி, இவன் நம்மை இவ்வளவு புகழ்கிறான். அவனுக்கு நம் திறமையைக் காட்ட வேண்டும் என்று நினைத்தது. அது தன் வாயைத் திறந்து கா 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 என்று பாடத் தொடங்கியது. அது வாயைத் திறந்த அடுத்த நொடி வாயில் இருந்த மீன் துண்டு நழுவி கீழே விழுந்தது. மரத்தடியில் காத்திருந்த அனான்சி அந்த மீன் துண்டை கவ்விப் பிடித்தது. நன்றி காகாரே, உங்கள் பாட்டு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அதைவிட இந்த மீன் மிகவும் சுவையாக இருக்கும் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மீனை எடுத்துக்கொண்டு அனான்சி தன் வீட்டிற்கு ஓடியது. காகம் ஏமாந்து போய் அமர்ந்திருந்தது. பொய்யான புகழ்ச்சியில் மயங்கினால் என்ன நடக்கும் என்பதை அது அன்று கற்றுக்கொண்டது. தற்பெருமை மற்றும் புகழ்ச்சிக்கு மயங்குவது அறிவீனத்தின் அடையாளம். 14 வானவில்லும் இறைவனும். ஒரு மழைக்கால மாலை வேளையில் முல்லா நஸ்ருதீனும் அவருடைய நண்பரும் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். மழை நின்று வானம் தெளிவாகத் தொடங்கியிருந்தது. திடீரென்று நண்பர் வானத்தை சுட்டிக்காட்டினார். முல்லா, அங்கே பாருங்கள்.
எவ்வளவு அழகான வானவில் என்றார். முல்லா நிமிர்ந்து பார்த்தார். வானத்தில் 7 வண்ணங்களில் ஒரு மிகப்பெரிய வானவில் தோன்றியிருந்தது. அது பார்ப்பதற்கே மிக அற்புதமாக இருந்தது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து ஓவியம் போல காட்சியளித்தன. நண்பர் சிலாகித்தார். ஆஹா! இயற்கையின் படைப்பே தனி அழகுதான். இந்த வண்ணங்களைப் பாருங்கள். எத்தனை துல்லியமான வளைவு! இறைவன் எப்பேற்பட்ட கலைஞன்! அவன் படைப்பில் எந்தக் குறையும் இல்லை என்று மெய்மறந்து பேசினார். முல்லா சிறிது நேரம் அந்த வானவில்லை உற்றுப் பார்த்தார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டார். ஆமாம் நண்பரே, இறைவன் ஒரு பெரிய ஓவியன்தான். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் என்று இழுத்தார். நண்பர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். என்ன ஆனால்? இதில் என்ன குறை கண்டீர்கள்? முல்லா மிகவும் சீரியஸான முகத்துடன் சொன்னார். அவர் ஒரு சிறந்த ஓவியர்தான். ஆனால் அவருக்கு சிக்கனம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்று நினைக்கிறேன். நண்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. சிக்கனமா? என்ன சொல்கிறீர்கள்? முல்லா விளக்கினார். பாருங்கள். அவர் வானத்தில் சும்மா ஒரு கோடு கிழிப்பதற்கு எவ்வளவு வண்ணங்களை வீணடித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வானவில்லை வரைவதற்குப் பதிலாக ஒரு சிறிய வண்ணக் கோட்டை போட்டுக் காட்டியிருக்கலாம் அல்லவா? தேவையில்லாமல் இவ்வளவு பெயிண்டை வீணடித்திருக்கிறாரே. இறைவன் ஒரு ஆடம்பரக்காரர் என்றார். நண்பர் வாய்விட்டுச் சிரித்தார். முல்லா, உங்கள் பார்வை விசித்திரமானது. அழகு என்பது அளவை பொறுத்தது அல்ல. இறைவன் இந்த உலகத்தை சிக்கனமாக படைக்கவில்லை, செழிப்பாக படைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் இவ்வளவு வளங்களோடு வாழ்கிறோம். முல்லா சிரித்துக்கொண்டே சொன்னார். இருக்கலாம். ஆனால் என் மனைவி கடைக்குப் போகும்போது மட்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். கடவுளுக்கே சிக்கனம் தெரியாத போது எனக்கு எப்படித் தெரியும் என்று இன்று அவளிடம் கேட்கப் போகிறேன். முல்லாவின் நகைச்சுவையையும் அதில் மறைந்திருந்த வாழ்வியல் உண்மையையும் எண்ணி நண்பர் மகிழ்ந்தார். உலகம் அழகானது, அதை அனுபவிக்கத் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அது புரியும். 15 திருடனும் ஜென் குருவும். ஜப்பானில் ரியோகான் என்ற ஒரு ஜென் துறவி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் எளிமையானவர். அவருக்குச் சொந்தமாக எதுவுமே இல்லை. மலையடிவாரத்தில் இருந்து ஒரு சிறிய குடிசை வீட்டில் அவர் தங்கியிருந்தார். அந்தக் குடிசையில் திருடுவதற்கு என்று எந்தப் பொருளும் இல்லை. ரியோகானிடம் இருந்ததெல்லாம் அவர் அணிந்திருந்த ஒரு கிழிந்த ஆடை, ஒரு பிச்சை பாத்திரம் மற்றும் சில புத்தகங்கள் மட்டுமே. ஒரு நாள் இரவு ரியோகான் வெளியே உலாவச் சென்றிருந்த நேரத்தில் ஒரு திருடன் அவர் குடிசைக்குள் நுழைந்தான். அவன் வீடு முழுவதும் தேடினான். ஆனால் எடுப்பதற்கு ஒரு குண்டூசி கூட கிடைக்கவில்லை. திருடனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. சே, என்ன துறவி இவன்? வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று சலித்துக் கொண்டே வெளியேறத் திரும்பினான். சரியாக அப்போது ரியோகான் உள்ளே வந்தார். தன் வீட்டிற்குள் ஒரு அந்நியன் நிற்பதை பார்த்தார். அவன் ஒரு திருடன் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அவர் கோபப்படவில்லை. மாறாக அவர் வருத்தப்பட்டார். பாவம் நீ! வெகுதூரத்தில் இருந்து என்னை தேடி வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. ஆனால் என் வீட்டில் உனக்குக் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று ரியோகான் கனிவாகச் சொன்னார். திருடன் திகைத்துப் போய் நின்றான். ரியோகான் தொடர்ந்து சொன்னார். வெறுங்கையோடு திரும்புவது நல்லதல்ல. நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாய். இதோ என்னிடம் இருப்பது இந்த ஆடை மட்டும்தான். இதை வைத்துக் கொள்ளு. அவர்தான் போர்த்தியிருந்த மேலாடையைக் கழற்றி அந்த திருடனிடம் கொடுத்தார். திருடன் குழப்பத்தில் அந்த ஆடையை வாங்கிக் கொண்டான். இந்தத் துறவிக்கு பைத்தியமா என்று நினைத்துக் கொண்டே அங்கிருந்து அவசரமாக ஓடிவிட்டான். ரியோகான் இப்போது மேலாடை இல்லாமல் குளிரில் நடுங்கியபடியே குடிசையின் வாசலில் அமர்ந்தார். வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவர் அந்த நிலவைப் பார்த்தார். அதன் அழகில் மெய்மறந்தார். தனக்குள் புன்னகைத்துக் கொண்டே அவர் ஒரு கவிதை சொன்னார்.
திருடன் பாவம். என்னால் முடிந்த ஆடையை கொடுத்துவிட்டேன். ஆனால் என்னால் அவனுக்கு இந்த அழகான நிலவைக் கழற்றிக் கொடுக்க முடியவில்லையே. அந்தக் கவிதை இன்றும் ஜென் இலக்கியத்தில் புகழ்பெற்றது. பொருள் செல்வம் இல்லாத போதும் ஆன்மாவின் செல்வம், திருப்தி இருப்பதே உண்மையான மகிழ்ச்சி. திருடன் ஒரு பழைய துணியை எடுத்துச் சென்றான். ஆனால் அந்த துறவியோ இந்த உலகத்தையே, நிலவை ரசிக்கும் பேறு பெற்றிருந்தார். யார் உண்மையான பணக்காரர்? திருடனா அல்லது துறவியா? கொடுப்பதில் இருக்கும் இன்பம், எடுப்பதில் இல்லை என்பதை ரியோகான் வாழ்ந்து காட்டினார். 16 எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு அழகான காட்டில் கோடைக்காலம் நிலவிக் கொண்டிருந்தது. சூரியன் பிரகாசமாக ஒளிவீச பூக்கள் பூத்துக் குலுங்கின. எங்கும் பசுமையாக இருந்தது. அந்தக் காட்டில் ஒரு சுறுசுறுப்பான எறும்புக் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தன. வரிசையாகச் சென்று தரையில் கிடந்த தானிய மணிகள், கோதுமை, அரிசி போன்றவற்றை தூக்கிக் கொண்டு தங்கள் புற்றுக்குப் போய்ச் சேர்த்தன. அதே காட்டில் ஒரு வெட்டுக்கிளியும் இருந்தது. அது மிகவும் சோம்பேறி. வேலை செய்வது என்றால் அதற்குப் பிடிக்காது. அது ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு தன் கையில் ஒரு சிறிய வயலினை வைத்துக் கொண்டு உல்லாசமாக பாட்டுப் பாடிக்கொண்டிருந்தது. வேலை செய்து கொண்டிருந்த எறும்பைப் பார்த்து வெட்டுக்கிளி சிரித்தது. ஏ எறும்பே, ஏன் இப்படி இந்த வெயிலில் கஷ்டப்படுகிறாய்? பார், வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. காற்று எவ்வளவு இதமாக வீசுகிறது. என்னுடன் வந்து பாடு, ஆடு, விளையாடு. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று அழைத்தது. எறும்பு நிற்காமல் நடந்து கொண்டே பதில் சொன்னது. நண்பனே, இப்போது கோடை காலம். உணவு தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் இன்னும் சில மாதங்களில் குளிர்காலம் வரும். அப்போது எங்கும் பனி மூடிவிடும். உணவு கிடைக்காது. அதனால் நான் இப்போதே உணவை சேமித்து வைக்கிறேன். நீயும் அப்படிச் செய்வது நல்லது. வெட்டுக்கிளி விழுந்து விழுந்து சிரித்தது. குளிர்காலமா? அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இருக்கின்றன. அதைப் பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்றைக்குச் சாப்பாடு இருக்கிறது, அது போதும். நாளை நடப்பதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாடத் தொடங்கியது. நாட்கள் உருண்டோடின. கோடை முடிந்து, மழைக்காலம் கடந்து, குளிர்காலம் வந்தது. காடு முழுவதும் பனி மூடியது. மரங்களில் இலைகள் இல்லை. செடிகள் காய்ந்துவிட்டன. எங்கும் குளிர் வாட்டி எடுத்தது. உணவுப் பொருட்கள் எதுவும் கண்ணில் தென்படவில்லை. வெட்டுக்கிளி குளிரில் நடுங்கியது. அதற்கு பயங்கரமான பசி. சாப்பிடுவதற்கு ஒரு புல் துண்டு கூட கிடைக்கவில்லை. அதன் உடல் மெலிந்து போனது. பாடுவதற்குத் தெம்பில்லை. அப்போது அதற்கு எறும்பின் ஞாபகம் வந்தது. எறும்பு நிச்சயம் உணவு வைத்திருக்கும். நான் போய் அதனிடம் கொஞ்சம் கேட்போம் என்று நினைத்தது. தள்ளாடி தள்ளாடி எறும்பின் புற்றுக்குச் சென்றது. எறும்பு நண்பா, எறும்பு நண்பா, கதவைத் திற. நான் குளிரில் விரைக்கிறேன். பசி உயிரைப் போக்குகிறது. தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்று கெஞ்சியது. எறும்பு கதவைத் திறந்தது. உள்ளே கதகதப்பாக இருந்தது. தானியங்கள் மலை போல குவிந்து கிடந்தன. எறும்பு வெட்டுக்கிளியை பார்த்தது. வெட்டுக்கிளியாரே, கோடை காலத்தில் நான் உழைத்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டது. வெட்டுக்கிளி தலை குனிந்தது. நான் நான் பாட்டு பாடிக்கொண்டிருந்தேன் என்றது. எறும்பு சிரித்தது. ஓ, கோடையில் பாடினீர்களா? ரொம்ப நல்லது. இப்போது குளிர்காலத்தில் நடனமாடுங்கள் என்றது. இருப்பதைக் கொடுத்து உதவ நினைத்தாலும் சோம்பேறிக்கு பாடம் புகட்ட விரும்பியது. இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை வெட்டுக்கிளி தாமதமாக உணர்ந்தது. உழைப்பின் அருமை பசியில்தான் தெரியும். 17 பீர்பாலின் கிச்சடி. குளிர்காலம் கடுமையாக இருந்தது. யமுனை நதி நீர் பனிக்கட்டி போல ஜில்லென்று இருந்தது.
அக்பர் சக்கரவர்த்தி ஒரு நாள் அவையில் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டார். இந்தக் குளிரில் யாராவது ஒருவர் இரவு முழுவதும் யமுனை நதி நீரில் கழுத்து வரை நீரில் நின்று கொண்டிருக்க முடியுமா? அப்படி செய்பவருக்கு நான் 1000 பொற்காசுகள் பரிசாகத் தருவேன் என்றார். இது உயிருக்கே ஆபத்தான சவால். யாரும் முன்வரவில்லை. ஆனால் ஒரு ஏழை பிராமணர் தன் குடும்ப வறுமையைப் போக்கத் துணிந்தார். அவர் இரவு முழுவதும் அந்த நதியின் பனிநீரில் நின்று குளிரைத் தாங்கிக் கொண்டார். மறுநாள் காலை அவர் அரசவைக்கு வந்தார். அரசே, உங்கள் சவாலை நான் வென்றுவிட்டேன். எனக்கு பரிசு கொடுங்கள் என்றார். அக்பர் ஆச்சரியப்பட்டார். எப்படி உன்னால் அந்தக் கடும் குளிரை தாங்க முடிந்தது என்று கேட்டார். அப்பாவி பிராமணர் உண்மையையே சொன்னார். அரசே, நதியில் நிற்கும்போது தூரத்தில் உங்கள் அரண்மனை இருந்தது. அங்கே ஒரு கோபுரத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நான் இரவு முழுவதும் அந்த விளக்கை உற்றுப் பார்த்துக் கொண்டே என் மனதைச் செலுத்தி நின்றேன். அது எனக்கு நம்பிக்கையைத் தந்தது என்றார். அக்பர் உடனே முகத்தைச் சுழித்தார். ஓகோ, அப்படியா சங்கதி? அப்படியானால் நீ என் அரண்மனை விளக்கின் வெப்பத்தை எடுத்துக் கொண்டுதான் குளிரைத் தாங்கியிருக்கிறாய். இது ஏமாற்று வேலை. உனக்கு பரிசு கிடையாது, போ என்று விரட்டிவிட்டார். ஏழை பிராமணர் அழுது கொண்டே சென்றார். வழியில் அவர் பீர்பாலை சந்தித்து முறையிட்டார். பீர்பால் அவருக்கு உதவுவதாக வாக்களித்தார். மறுநாள் பீர்பால் அரசவைக்கு வரவில்லை. அக்பர் இதைப் பார்த்து சிரித்தார். பீர்பால், நீ என்ன பைத்தியமா? கீழே எரியும் நெருப்பின் வெப்பம் எப்படி 10 அடி உயரத்தில் உள்ள பானைக்கு எட்டும்? இது எப்படிச் சமையலாகும் என்று கேட்டார். பீர்பால் அமைதியாகச் சொன்னார், ஏன் முடியாது அரசே? அரண்மனை கோபுரத்தில் இருந்த விளக்கின் வெப்பம் வெகு தொலைவில் ஆற்றில் நின்று கொண்டிருந்த அந்த ஏழைக்கு எட்டியது என்றால், இந்த நெருப்பு நிச்சயம் பானைக்கு எட்டும் அல்லவா? அக்பர் திடுக்கிட்டார். தன் தவறை உணர்ந்தார். ஒளி வேறு, வெப்பம் வேறு என்ற அறிவியலை விட பீர்பால் உணர்த்திய நீதி அவருக்கு புரிந்தது. ஏழையின் உழைப்பைத்தான் அவமதித்ததை நினைத்து வெட்கப்பட்டார். அக்பர் உடனே அந்த ஏழையை வரவழைத்து அவருக்கு வாக்களித்தபடி 1000 பொற்காசுகளையும் கூடவே மன்னிப்பும் கேட்டு பரிசளித்தார். 18 சிங்கமும் முயலும். ஒரு பெரிய காட்டில் பாசுரகா என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலம் வாய்ந்தது மட்டுமல்ல, மிகுந்த அகங்காரமும் கொண்டது. அது தினமும் வேட்டையாடி தேவைக்கு அதிகமான விலங்குகளைக் கொன்று குவித்தது. காட்டு விலங்குகள் அனைத்தும் பயந்தன. இப்படியே போனால் நம் இனம் அழிந்துவிடும் என்று கவலைப்பட்டன. அவை அனைத்தும் ஒன்று கூடி சிங்கத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்தன. அரசே, நீங்கள் வேட்டைக்கு வரவேண்டாம். நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்கள் குகைக்கு உணவாக அனுப்புகிறோம் என்று கூறின. சிங்கமும் ஒப்புக்கொண்டது. நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு பலியானது. ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. தான் சாகப்போவது உறுதி, ஆனால் தன் சாவு வீணாகக் கூடாது, இந்தச் சிங்கத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று அது முடிவு செய்தது. முயல் வேண்டும் என்றே மெதுவாகச் சென்றது. சிங்கத்திற்கு பசி தாங்கவில்லை. அது கோபத்தின் உச்சியில் இருந்தது. மாலையில் முயல் மெதுவாக வந்து சேர்ந்தது. சிங்கம் கர்ஜித்தது. ஏன் இவ்வளவு தாமதம்? நீயோ இவ்வளவு சிறியதாக இருக்கிறாய். உன்னைத் தின்றால் என் பல்லின் இடுக்கில் கூட மாட்டாது. உன்னை அனுப்பிய விலங்குகளையும் சேர்த்து இன்றே கொன்றுவிடுகிறேன் பார். முயல் பணிவாக வணங்கியது. மகாராஜாவே, கோபப்படாதீர்கள். விலங்குகள் என்னை மட்டுமல்ல, என்னுடன் சேர்த்து இன்னும் 4 முயல்களையும் உங்களுக்கு உணவாக அனுப்பினார்கள். நாங்கள் வரும் வழியில் இன்னொரு பெரிய சிங்கம் எங்களை வழிமறித்தது என்றது. சிங்கம் நிமிர்ந்து உட்கார்ந்தது. என்ன? இன்னொரு சிங்கமா? இந்தக் காட்டில் எனக்கெதிராக இன்னொருவனா? யார் அவன்? முயல் சொன்னது. அவன் ஒரு குகையிலிருந்து வெளியே வந்தான். நான் தான் இந்தக் காட்டுக்கு ராஜா என்றான். நான்
இல்லை பாசுரகா, மகாராஜாதான் ராஜா என்றேன். அவன் கோபப்பட்டு என்னுடன் வந்து மற்ற 4 முயல்களையும் தின்றுவிட்டான். என்னை, நீ போய் அந்த பொய்யான ராஜாவை அழைத்து வா, அவனையும் கொல்கிறேன் என்று அனுப்பினான். பாசுரகாவிற்கு கோபம் தலைக்கேறியது. எங்கே அவன்? உடனே காட்டு. அவனைக் கொன்றுவிட்டுத்தான் மறுவேலை என்றது. முயல் சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அரசே, அந்தச் சிங்கம் இந்தக் கோட்டைக்குள் பதுங்கியிருக்கிறது என்று கிணற்றைக் காட்டியது. சிங்கம் கிணற்றின் விளிம்பில் ஏறி உள்ளே எட்டிப் பார்த்தது. தெளிவான நீரில் அதன் சொந்த பிம்பம் தெரிந்தது. கோபத்தில் இருந்த சிங்கம், அது தன் நிழல் என்பதை அறியாமல் உள்ளே இன்னொரு சிங்கம் உரைப்பதை பார்த்தது. அது கர் என்று உறுமியது. எதிரொலியாக கிணற்றிலிருந்து சத்தம் வந்தது. என்னிடமே சவாலா என்று கத்திக்கொண்டே சிங்கம் முழு வேகத்துடன் கிணற்றுக்குள் பாய்ந்தது. அது நீரில் மூழ்கி இறந்து போனது. சிறிய முயல் தன் புத்திசாலித்தனத்தால் பெரிய சிங்கத்தை வென்றது. அதை அறிந்து மற்ற விலங்குகள் முயலைக் கொண்டாடின. உடல் பலத்தை விட மதிநுட்பமே சிறந்தது என்பதை இந்தக் கதை விளக்குகிறது. 19. கருப்பு நாய் வெள்ளை நாய். தெனாலிராமனின் புகழ் பரவுவதைப் பார்த்து ஒரு அமைச்சருக்கு பொறாமை ஏற்பட்டது. அவர் எப்படியாவது தெனாலிராமனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் அரசவையில் அமைச்சர் மன்னரிடம், அரசே, நம் தெனாலிராமன் மிகவும் திறமையானவர். அவரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது உண்மையா என்று கேட்டார். மன்னர் கிருஷ்ணதேவராயர், ஆம், அதில் சந்தேகமே இல்லை என்றார். அமைச்சர் சிரித்தார். அப்படியானால் என்னிடம் ஒரு கருப்பு நாய் இருக்கிறது. அதை தெனாலிராமன் ஒரு வெள்ளை நாயாக அல்லது சிவப்பு நாயாக மாற்றிக் காட்ட முடியுமா? நிறத்தை மாற்றுவது ஒரு சாதாரண விஷயம்தானே என்று சவால் விட்டார். இது இயற்கை விதிகளுக்கு முரணானது, நிச்சயம் முடியாது என்று அமைச்சருக்குத் தெரியும். மன்னர் விளையாட்டாக, என்ன ராமா, இந்தச் சவாலை ஏற்கிறாயா என்று கேட்டார். மறுத்தால் அவமானம். தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே, ஒன்றும் பிரச்சனையில்லை அரசே. அது மிக எளிது. ஆனால் எனக்கு 1 மாதம் அவகாசம் வேண்டும் என்றார். அமைச்சர், சரி, 1 மாதம் கழித்து அந்த நாய் வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருப்பு நாயை தெனாலிராமனிடம் ஒப்படைத்தார். நாட்கள் சென்றன. தெனாலிராமன் அந்த நாயைத் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் அவர் அதற்கு சோப்பு போட்டு தேய்க்கவோ அல்லது பெயிண்ட் அடிக்கவோ முயற்சிக்கவில்லை. மாறாக அவர் ஒரு விசித்திரமான காரியம் செய்தார். அவர் அந்த நாய்க்கு மிகக் குறைவாகவே உணவு கொடுத்தார். சில நாட்கள் பட்டினி போட்டார். நாய் மெலிந்து போனது. அதன் கண்கள் உள்ளே சென்றன. எலும்பும் தோலுமாக மாறியது. 1 மாதம் முடிந்தது. தெனாலிராமன் அந்த நாயை அரசவைக்கு அழைத்து வந்தார். அனைவரும் ஆவலோடு பார்த்தார்கள். நாய் அதே கருப்பு நிறத்தில்தான் இருந்தது. அமைச்சர் எக்காளமாக சிரித்தார். பார்த்தீர்களா அரசே, நாய் அப்படியே கருப்பாகத்தான் இருக்கிறது. தெனாலிராமன் தோற்றுவிட்டார். தெனாலிராமன் குறுக்கிட்டார். அமைச்சரே, அவசரப்படாதீர்கள். நான் இதை வெள்ளை நாயாக மாற்றிவிட்டேன். ஆனால் இதன் பழைய நிறம் இன்னும் மேலே ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்றால் இந்த நாயைச் சுடுதண்ணீரில் குளிப்பாட்ட வேண்டும். அப்படிச் செய்தால் உள்ளிருக்கும் வெள்ளை நிறம் வெளியே வரும் என்றார். அமைச்சர் நம்பவில்லை. பொய் சொல்கிறாய். இல்லை அமைச்சரே, நீங்களே சோதித்துப் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. இந்த நாய் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறது. இது யாரைக் கடித்தாலும் ஆபத்து. நீங்களே இதை குளிப்பாட்டுங்கள் என்றார். அமைச்சர் அந்த நாயின் அருகில் சென்றார். பசியோடு இருந்த நாய் அமைச்சரை பார்த்ததும் வவ் வவ் என்று வெறித்தனமாக குரைக்கத் தொடங்கியது. அமைச்சர் பயந்து பின்வாங்கினார். என்ன ராமா இது? நாய் ஏன் இப்படி இருக்கிறது
என்று மன்னர் கேட்டார். தெனாலிராமன் சொன்னார், அரசே, கருப்பு நாயை வெள்ளையாக மாற்ற முடியாது என்பது இயற்கை. ஆனால் நாய் நன்றியுள்ளது என்ற அதன் குணத்தையாவது மாற்ற முடியுமா என்று பார்த்தேன். ஆனால் பசி வந்ததும் அது எஜமானனையே கடிக்க வருகிறது. குணத்தை மாற்றுவதே கடினம் என்னும்போது நிறத்தை எப்படி மாற்ற முடியும்? மன்னர் சிரித்தார். இயற்கையை மாற்ற முடியாது என்ற உண்மையை ஒரு முட்டாள்தனமான சவாலின் மூலம் அமைச்சர் முகத்தில் அறைந்தாற் போலச் சொன்ன தெனாலிராமனை பாராட்டினார். 20 கடத்தல்கார முல்லா. முல்லா நஸ்ருதீன் ஒரு காலத்தில் எல்லை தாண்டி பொருட்களைக் கொண்டு செல்லும் வியாபாரம் செய்து வந்தார். அது ஒரு மலை பிரதேசம். 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு எல்லைச் சாவடி இருந்தது. தினமும் காலையில் முல்லா தன் கழுதையின் மீது ஒரு வைக்கோல் மூட்டையை ஏற்றிக்கொண்டு அந்த எல்லைச் சாவடிக்கு வருவார். அங்கிருந்த அதிகாரி மிகுந்த கண்டிப்பானவர். நிறுத்து, என்ன கொண்டு செல்கிறாய் என்று கேட்பார். முல்லா அமைதியாக, நான் ஒரு கடத்தல்காரன் என்று உண்மையைச் சொல்வது போலச் விளையாட்டாகச் சொல்வார். அதிகாரிக்கு கோபம் வரும். என்ன திமிர் இவனுக்கு என்று நினைத்து அவர் முல்லாவின் கழுதையின் மீதிருந்த வைக்கோல் மூட்டையை கீழே இறக்கச் சொல்வார். வைக்கோலை பிரித்து மேய்வார். உள்ளே தங்கம் இருக்கிறதா, வைரங்கள் இருக்கின்றனவா, அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கின்றனவா என்று அங்குலம் அங்குலமாகத் தேடுவார். ஆனால் வைக்கோலைத் தவிர வேறெதுவும் இருக்காது. சோர்ந்து போன அதிகாரி, சரி போ, ஆனால் என்றாவது ஒரு நாள் உன்னை பிடிப்பேன் என்று அனுப்பி வைப்பார். இது பல மாதங்களாக தொடர்ந்தது. முல்லா வருவார், அதிகாரி மூட்டையை பிரிப்பார், ஒன்றும் கிடைக்காது. முல்லா எல்லையைத் தாண்டுவார். சில வருடங்கள் கடந்தன. முல்லா அந்தத் தொழிலை விட்டுவிட்டார். அவர் ஒரு வசதியான மனிதராக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த அதிகாரி பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தேநீர் கடையில் முல்லாவை பார்த்தார். அதிகாரி முல்லாவின் அருகில் சென்று அமர்ந்தார். முல்லா, இப்போது நான் பணியில் இல்லை. உன்னைக் கைது செய்ய மாட்டேன். என் மனசாட்சிக்காக உண்மையைச் சொல். இத்தனை வருடங்களாக நீ தினமும் எல்லை தாண்டினாய். நான் எவ்வளவோ தேடினேன், என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நீ கடத்தல் செய்துதான் இவ்வளவு பணக்காரன் ஆகியிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும். சொல்லுங்கள், அந்த வைக்கோல் மூட்டைக்குள் என்னதான் மறைத்துக் கொண்டு சென்றீர்கள் என்று கெஞ்சிக் கேட்டார். முல்லா தேநீரை உறிஞ்சியபடியே சிரித்தார். ஐயா, நான் உங்களிடம் அப்போதே சொன்னேன் நான் கடத்தல்காரன் என்று. ஆனால் நீங்கள் என் பேச்சைக் கேட்காமல் வைக்கோலையே ஆராய்ந்து கொண்டிருந்தீர்கள். நான் வைக்கோலை கடத்தவில்லை. நான் கழுதைகளைக் கடத்திக் கொண்டிருந்தேன் என்றார். அதிகாரிக்குத் தலை சுற்றியது. முல்லா தினமும் புதிய புதிய கழுதைகளைக் கொண்டு செல்வார். வைக்கோல் வெறும் கண்துடைப்பு. மக்கள் மற்றும் அதிகாரிகள் சிறிய விஷயங்களில் வைக்கோல் கவனத்தை செலுத்திவிட்டு கண்ணெதிரே இருக்கும் பெரிய உண்மையை கழுது கவனிக்க தவறிவிடுகிறார்கள். இதுதான் முல்லாவின் தத்துவம். 21 வெறுமை கைகள். ஒரு ஜென் மடாலயத்தில் பல ஆண்டுகளாக தியானம் செய்து வந்த ஒரு சீடன் இருந்தான். அவனுக்குத்தான் அனைத்தையும் துறந்துவிட்டதாக ஒரு பெருமிதம் இருந்தது. ஒருநாள் அவன் தன் குருவின் அறைக்குச் சென்றான். குருவின் காலடியில் அமர்ந்து, குருவே, நான் அனைத்தையும் துறந்துவிட்டேன். என் மனதிலிருந்த ஆசைகள், பற்றுகள், கோபம், பொறாமை என எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். இப்போது நான் முழுமையான வெறுமையை அடைந்துவிட்டேன். என் கைகள் காலியாக உள்ளன என்று பெருமையுடன் கூறினான். குரு நிமிர்ந்து பார்த்தார். சீடனின் முகத்தில் ஒருவிதமான அகங்காரம் தெரிந்தது. நான் துறவி என்ற அகங்காரம் அது. குரு அமைதியாகச் சொன்னார், அப்படியா? மிகவும் நல்லது. இப்போது அந்த வெறுமையையும் கீழே போட்டுவிடு. சீடன் குழம்பினான். குருவே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னிடம்தான் ஒன்றுமே இல்லையே. நான் வெறுமையாக இருக்கிறேன், ஒன்றுமில்லாததை எப்படி நான் கீழே போட முடியும் என்று கேட்டான். குரு சிரித்தார். நீ என்னிடம் ஒன்றுமில்லை என்ற அந்த நினைப்பை
அந்த எண்ணத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய பாரம். நீ உண்மையாகவே எல்லாவற்றையும் துறந்திருந்தால், நான் துறந்து விட்டேன் என்று சொல்லக்கூட உனக்குத் தோன்றாது. அந்த எண்ணத்தையும் தூக்கி எறி. அப்போதுதான் நீ உண்மையான விடுதலையை அடைய முடியும் என்றார். சீடன் திகைத்தான். நான் ஒன்றுமே இல்லை என்று நினைப்பது கூட நான் என்ற அகங்காரத்தின் இன்னொரு வடிவமே என்பதை அவன் புரிந்து கொண்டான். குரு தொடர்ந்து சொன்னார், நீ எப்போது அந்த வெறுமையை கீழே போடுகிறாயோ அப்போதுதான் உன் கைகள் உண்மையாகவே காலியாகும். அந்தக் காலி கைகளில்தான் பிரபஞ்சம் வந்து அமரும். அன்று முதல் சீடன் மௌனமானான். அவனது ஆன்மீக கர்வம் பனி போல கரைந்து மறைந்தது. 22 நரியும் திராட்சையும். ஒரு வெப்பமான கோடை மதியத்தில் ஒரு நரி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. அதற்கு பயங்கரமான தாகம் மற்றும் பசி. நீண்ட நேரமாக தேடியும் அதற்கு ஒரு துளி நீர் கூட கிடைக்கவில்லை. களைத்துப் போன நரி ஒரு திராட்சைத் தோட்டத்தைக் கண்டது. ஆஹா! உயிர் பிழைத்தேன் என்று நினைத்தது. அந்தத் தோட்டத்தில் பந்தல் முழுவதும் கொத்து கொத்தாக திராட்சைப் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை நன்கு பழுத்து கருநீல நிறத்தில் பார்ப்பதற்கே ஜூசியாக இருந்தன. நரியின் வாயில் எச்சில் ஊறியது. இந்த திராட்சைகளைப் பார்த்தால் மிகவும் இனிப்பாக இருக்கும் போலிருக்கிறதே. என் தாகத்தைத் தீர்க்க இதுதான் சிறந்தது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது. நரி ஒரு திராட்சைக் கொத்துக்கு கீழே சென்று நின்றது. எம்பிப் பார்த்தது. ஆனால் பழங்கள் எட்டவில்லை. நரி கொஞ்சம் பின்னால் சென்று ஓடி வந்து எம்பிக் குதித்தது. ஹாப்! ஊம்! வெறும் காற்றுதான் கையில் சிக்கியது. திராட்சைக் கொத்தை அதனால் தொடக்கூட முடியவில்லை. பரவாயில்லை, இன்னொரு முறை முயற்சி செய்வோம் என்று மீண்டும் மீண்டும் குதித்தது. பல முறை குதித்தும் ஒரு பழங்கூட கீழே விழவில்லை. வெயில் சுட்டெரித்தது. நரிக்கு மூச்சு வாங்கியது. கால்கள் வலித்தன. அதற்கு மேல் அதனால் குதிக்க முடியவில்லை. அது சோர்ந்து போய் உட்கார்ந்தது. நரிக்கு ஏமாற்றமாகவும் அவமானமாகவும் இருந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அதற்கு மனம் இல்லை. அது அந்த திராட்சைப் பழங்களை நிமிர்ந்து பார்த்தது. மூக்கைச் சுளித்தது. சீச்சி! இந்தப் பழங்கள் பார்ப்பதற்குத்தான் அழகாக இருக்கின்றன. உண்மையில் இவை நன்றாகப் பழுக்கவில்லை. இவை நிச்சயம் காயாகத்தான் இருக்கும். புளிக்கும். நமக்கெதுக்கு இந்த புளிக்கும் திராட்சை? இதை சாப்பிட்டால் என் பல் கூசும். இது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சத்தமாகச் சொன்னது. பிறகு தனக்கு அந்தப் பழங்கள் கிடைக்காததால் அவை மோசம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு அங்கிருந்து சென்றது. நமக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அந்தப் பொருளின் மீது பழி போடுவது மனித இயல்பு. கிடைக்காத திராட்சை புளிக்கும் என்ற பழமொழி இப்படித்தான் உருவானது. 23 யானையும் அணிலும். ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய யானை வசித்து வந்தது. அது நடக்கும்போது பூமியே அதிரும். பெரிய மரங்களைக் கூட தன் தும்பிக்கையால் வேரோடு பிடுங்கி எறியும் பலம் அதற்கு இருந்தது. அந்த யானைக்கு தன் பலத்தைப் பற்றி மிகுந்த கர்வம். காட்டிலேயே நான்தான் பலசாலி. என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று அது அகங்காரத்துடன் சுற்றித் திரிந்தது. ஒருநாள் யானை காட்டில் நடந்து சென்றபோது ஒரு சிறிய அணில் தன் பாதையில் ஓடுவதைப் பார்த்தது. ஏய் சுண்டெலி! என் காலடியில் மிதிபட்டுச் சாகாதே! ஓடிப்போ என்று யானை பிளிறியது. அணில் பயப்படவில்லை. அது நிமிர்ந்து யானையைப் பார்த்தது. யானையாரே! நான் சுண்டெலி அல்ல, அணில். உருவத்தில் நான் சிறியவனாக இருக்கலாம். ஆனால் அதற்காக என்னை அவமதிக்காதீர்கள். உங்களால் செய்ய முடியாத எத்தனையோ காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்றது. யானை சிரித்தது. ஹாஹா! என்னால் முடியாததா? நான் மலையையே பெயர்ப்பேன். நீயா எனக்குச் சவால் விடுகிறாய்? சரி, உன்னால் முடிந்த என்னால் முடியாத ஒரு விஷயத்தைச் சொல் பார்ப்போம். அணில் சுற்றும் முற்றும் பார்த்தது.
அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்தப் பாறையில் ஒரு மிகச்சிறிய துவாரம், ஓட்டை இருந்தது. அணில் சொன்னது, யானையாரே, அந்தப் பாறை இடுக்கிற்குள் அந்தக் கரடி ஒளித்து வைத்திருக்கும் தேன் இருக்கிறது. உங்களால் உள்ளே சென்று அதை எடுத்து வர முடியுமா? யானை அந்தப் பாறையை நெருங்கியது. தன் பெரிய தும்பிக்கையை அந்தச் சிறிய ஓட்டைக்குள் நுழைக்க முயன்றது. ஆனால் தும்பிக்கையின் நுனி கூட உள்ளே செல்லவில்லை. யானை பாறையை உடைக்க முயன்றது, ஆனால் அது மிகவும் கடினமான பாறை. பல மணி நேரம் போராடியும் அதனால் உள்ளே செல்ல முடியவில்லை. அப்போது அணில், வழிவிடுங்கள் என்று சொல்லி சரென்று அந்தச் சிறிய ஓட்டைக்குள் நுழைந்தது. உள்ளே சென்று தேனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது. யானை வெட்கி தலை குனிந்தது. அணில் சொன்னது, நண்பரே, நீங்கள் பெரியவர், பலசாலிதான். ஆனால் சிறியவர்களுக்கும் சில தனித்தன்மைகள் உண்டு. கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைத்திருக்கிறார். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். அன்று முதல் யானை தன் அகங்காரத்தை விட்டொழித்தது. 24 பூனையும் பாலும். விஜயநகரப் பேரரசில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்தது. எலிகள் தானியங்களை நாசம் செய்தன, துணிகளைக் கடித்தன. இதைக் கட்டுப்படுத்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு விசித்திரமான ஆணையிட்டார். நகரத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசாங்கமே ஒரு பூனையைக் கொடுக்கும். அந்த பூனையை வளர்க்க வேண்டியது மக்களின் கடமை. பூனைக்குப் பால் ஊற்றுவதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பசு மாடும் வழங்கப்படும். அந்த பசுவின் பாலை பூனைக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தார். மக்கள் அரசனின் கட்டளைக்கு பயந்து பூனையை வளர்த்தனர். பசுவின் பாலை கறந்து பூனைக்குக் கொடுத்தனர். தங்கள் குழந்தைகள் பாலில்லாமல் அழுதாலும் பயந்து போய் பாலை பூனைக்கு ஊற்றினார்கள். தெனாலிராமனுக்கும் ஒரு பூனையும் பசுவும் கொடுக்கப்பட்டன. தெனாலிராமன் யோசித்தார், இது என்ன அநியாயம்? மனிதர்கள் குடிக்கப் பால் இல்லாமல் இருக்கும்போது விலங்குகளுக்கு பால் ஊற்றுவதா? அவர் ஒரு திட்டம் தீட்டினார். முதல் நாள் பசுவிடம் பாலை கறந்தார். அந்தப் பாலை கொதிக்க கொதிக்க சூடுபடுத்தினார். ஆவி பறக்கும் அந்தப் பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பூனையின் முன் வைத்தார். பூனை பசியுடன் இருந்தது. ஆவலோடு பாலில் வாயை வைத்தது. சுர் என்று நாக்கு வெந்தது. பூனை அலறிக்கொண்டு ஓடியது. அன்று முதல் பூனை பாலைக் கண்டாலே நாதாரி என்று ஓடத் தொடங்கியது. பால் என்பது நெருப்பு என்று அதன் மனதில் பதிந்துவிட்டது. தெனாலிராமன் தினமும் பாலைக் கறந்து தன் குழந்தைகளுக்கும் மனைவிக்குமே கொடுத்தார். பூனை எலிகளைப் பிடித்துத் தின்று வாழ்ந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு மன்னர் பூனைகளை ஆய்வு செய்ய வந்தார். ஊரில் உள்ள பூனைகள் எல்லாம் கொழு கொழுவென்று குண்டாக இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் மெலிந்து காணப்பட்டது. மன்னர் கோபமானார். ராமா, நீ ஏன் பூனைக்குப் பால் ஊற்றவில்லை? அரசாங்க பசுவின் பாலை என்ன செய்தாய்? திருடிவிட்டாயா? தெனாலிராமன் பணிவாகச் சொன்னார், மன்னரே, என் பூனை மிகவும் வைராக்கியமானது. அது பாலே குடிக்காது. மன்னர் நம்பவில்லை. பொய் சொல்லாதே. பால் குடிக்காத பூனை உலகத்தில் உண்டா? சோதித்து பாருங்கள் அரசே என்றான் ராமன். ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. பூனையின் முன் வைக்கப்பட்டது. பாலைக் கண்டதும் பழைய ஞாபகம், சூடு வந்து பூனை பயந்து போய் தெரித்து ஓடியது. மன்னர் ஆச்சரியப்பட்டார். அப்போது தெனாலிராமன் உண்மையை விளக்கினார். அரசே, மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாலை உங்கள் பயத்தால் பூனைக்குக் கொடுக்கிறார்கள். அதனால்தான் மற்ற பூனைகள் கொழுத்தும் மக்கள் மெலிந்தும் இருக்கிறார்கள். நான் ஒரு பாடம் புகட்டவே இப்படி செய்தேன். மன்னர் தன் தவறை உணர்ந்தார். உடனே அந்தச் சட்டத்தை திரும்பப் பெற்றார். 25 கோட்டின் நீளம். ஒருநாள் அக்பரின் அரசவை கூடியிருந்தது. அமைச்சர்கள், அறிஞர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அக்பர் அவர்களைச் சோதிக்க விரும்பினார். அவர் தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்தார். தரையில் ஒரு துண்டு கரியை வைத்து மெதுவாக ஒரு நீண்ட கோடு கிழித்தார்.
பிறகு அவையினரை பார்த்துச் சொன்னார், இதோ பாருங்கள், இங்கே ஒரு கோடு இருக்கிறது. உங்களில் யாராவது இந்தக் கோட்டைத் தொடாமல், இதை அழிக்காமல், இதை சிறியதாக்கிக் காட்ட முடியுமா? அவையில் நிசப்தம் நிலவியது. எல்லோரும் குழப்பத்துடன் கோட்டை பார்த்தார்கள். தொடாமல் எப்படி சிறியதாக்குவது? அழித்தால் தானே சிறியதாகும் என்று முணுமுணுத்தனர். ஒரு அமைச்சர் சொன்னார், மன்னரே, கோட்டின் முனைகளை சிறிது அழித்துவிட்டால் சிறியதாகிவிடும். மன்னர் சொன்னார், அதான் கூடாதே. அழிக்கக்கூடாது, தொடக்கூடாது. இன்னொருவர் சொன்னார், மந்திரம் போட்டால்தான் முடியும். யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. அக்பர் பீர்பாலை பார்த்தார். என்ன பீர்பால், உனக்கும் தெரியவில்லையா என்று கேலி செய்தார். பீர்பால் சிரித்துக் கொண்டே எழுந்தார். அவர் கையில் ஒரு கரித்துண்டை எடுத்தார். மன்னர் கிழித்த கோட்டிற்கு மிக அருகிலேயே, அதற்கு இணையாக, அதைவிட நீளமான இன்னொரு கோட்டை வரைந்தார். இப்போது வரைந்துவிட்டு மன்னரைப் பார்த்துக் கேட்டார், மன்னரே, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கோடு பெரியதா அல்லது சிறியதா? அக்பர் பார்த்தார். பீர்பால் வரைந்த பெரிய கோட்டிற்கு அருகில் மன்னரின் கோடு இப்போது சிறியதாகத் தெரிந்தது. ஆமாம், என் கோடு இப்போது சிறியதாகிவிட்டது என்று அக்பர் ஒப்புக்கொண்டார். பார்த்தீர்களா அரசே, நான் உங்கள் கோட்டைத் தொடவில்லை, அழிக்கவில்லை. ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை உருவாக்கியதன் மூலம் உங்கள் கோட்டைச் சிறியதாக்கிவிட்டேன் என்றார் பீர்பால். அவையினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்றால் பிறரைக் கீழே தள்ளவோ அழிக்கவோ தேவையில்லை. நாம் நம்மை வளர்த்துக் கொண்டாலே போதும், மற்றவை தானாகவே சிறியதாகிவிடும் என்ற தத்துவத்தை பீர்பால் உணர்த்தினார். 26. சட்டைக்கு உணவு. ஒருமுறை நகரத்து பணக்காரர் ஒருவர் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முல்லா நசுதீனுக்கும் அழைப்பு வந்தது. முல்லா அன்று தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்ததால் அழுக்கான பழைய ஆடைகளை அணிந்திருந்தார். நேரம் ஆகிவிட்டதே என்று அவர் உடை மாற்றாமலேயே நேரடியாக விருந்து நடக்கும் மாளிகைக்கும் சென்றார். வாசலில் நின்ற காவலர்கள் அவரை ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்துத் தடுத்தனர். முல்லா, நான் விருந்தாளி என்று கூறியதும் அரை மனதுடன் உள்ளே விட்டனர். உள்ளே சென்றதும் அவருக்கு யாரும் மரியாதை கொடுக்கவில்லை. அவர் அமருவதற்கு நாற்காலி கூடக் கொடுக்கவில்லை. உணவு பரிமாறுபவர்கள் அவரைக் கண்டுகொள்ளவே இல்லை. எல்லோரும் பட்டுடை அணிந்து வந்தவர்களையே உபசரித்தனர். முல்லாவுக்கு பசித்தது, ஆனால் யாரும் அவருக்கு ஒரு வாய் தண்ணீர் கூடக் கொடுக்கவில்லை. அவருக்கு விஷயம் புரிந்தது. அவர் சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியேறினார். வேகமாக வீட்டிற்கு ஓடினார். குளித்துவிட்டு தன்னிடம் இருந்ததிலேயே மிகச்சிறந்த பட்டுச் சட்டையை அணிந்தார். தலையில் அழகான தலைப்பாகை கட்டினார். வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டார். மீண்டும் விருந்துக்குச் சென்றார். இந்த முறை காவலர்கள் அவருக்கு சலாம் போட்டு வழிவிட்டனர். உள்ளே நுழைந்ததும் வீட்டு உரிமையாளர் ஓடி வந்து வரவேற்றார். வாருங்கள் முல்லா அவர்களே, வாருங்கள், உங்களுக்குத்தான் காத்திருந்தோம் என்று அவரை முதல் வரிசையில் அமர வைத்தார். விதவிதமான உணவுகள் அவர் முன் வைக்கப்பட்டன. முல்லா ஒரு இனிப்பு பலகாரத்தை எடுத்தார். அதைத் தன் வாயில் வைக்காமல் தன் சட்டைப் பைக்குள் திணித்தார். பிறகு ஒரு கரண்டி குழம்பை எடுத்து தன் சட்டையின் மீது ஊற்றினார். சாப்பிடு, என் சட்டையே சாப்பிடு என்று சத்தமாகப் பேசினார். சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வீட்டு உரிமையாளர், முல்லா, என்ன செய்கிறீர்கள்? சட்டை எப்படிச் சாப்பிடும் என்று கேட்டார். முல்லா சிரித்துக் கொண்டே சொன்னார், ஐயா, நான் சிறிது நேரத்திற்கு முன்பு இதே உடம்போடு, ஆனால் பழைய சட்டையோடு வந்தேன். அப்போது எனக்கு யாரும் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட தரவில்லை. இப்போது நான் அதே ஆள்தான், ஆனால் சட்டை மட்டும் வேறு. இப்போது எனக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறது. அப்படியானால் இந்த மரியாதை எனக்கு அல்ல, என் சட்டைக்குத்தான்.
அதனால்தான் இந்த உணவை என் சட்டைக்கு ஊட்டுகிறேன் என்றார். பணக்காரரும் மற்றவர்களும் தலைகுனிந்தார்கள். மனிதனை மனிதனாக மதிக்காமல் அவனது தோற்றத்தை வைத்து மதிப்பிடும் உலகின் போக்கைக் கண்டிப்பதற்கு இதைவிடச் சிறந்த வழி வேறில்லை. 27 ஒரு கை ஓசை. ஜப்பானில் உள்ள கென்னின் கோவிலில் மோகுராய் என்ற ஒரு ஜென் குரு இருந்தார். அவரிடம் டோயோ என்ற ஒரு 12 வயது சிறுவன் சீடனாகச் சேர்ந்தான். ஒரு நாள் மாலை மற்ற சீடர்கள் தியானம் செய்வதைப் பார்த்த டோயோ குருவிடம் சென்று, குருவே, எனக்கும் தியானம் செய்ய கற்றுக் கொடுங்கள். எனக்கொரு கோன் கொடுங்கள் என்று கேட்டான். குரு மோகுராய் சிரித்தார். சரி, இதோ கேள். 2 கைகளைத் தட்டினால் ஓசை வரும் என்பது உனக்குத் தெரியும். அப்படியானால் ஒரு கை தட்டும் ஓசை என்ன? போய் கண்டுபிடித்து வா என்றார். டோயோ தன் அறைக்குச் சென்றான். சிந்திக்கத் தொடங்கினான். ஜன்னலுக்கு வெளியே ஒரு இனிய இசை கேட்டது. அது கெய்ஷா பெண்கள் பாடும் பாட்டு. ஆகா, இதுதான் என்று நினைத்தான். மறுநாள் குருவிடம் சென்று அந்த இசையைப் பாடிக் காட்டினான். குரு சொன்னார், இல்லை, இதுவல்ல, இது இசையின் ஓசை, ஒரு கையின் ஓசை அல்ல. டோயோ மீண்டும் சிந்தித்தான். சொட்டு சொட்டு என்று நீர் விழும் சத்தம் கேட்டது. மறுநாள் குருவிடம் சென்று நீர் விழும் சத்தத்தை எழுப்பிக் காட்டினான். இல்லை, இதுவும் இல்லை என்றார் குரு. பின்னர் காற்றின் ஓசையைக் கொண்டு சென்றான். இல்லை என்றார். குயிலின் ஓசை, இலைகளின் சரசரப்பு, வண்டின் ரீங்காரம், இப்படி பல ஓசைகளை அவன் குருவிடம் சமர்ப்பித்தான். அனைத்தையும் குரு நிராகரித்தார். 1 வருடம் கடந்தது. டோயோவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லா ஓசைகளும் நிராகரிக்கப்பட்டன. கடைசியில் அவன் வேறு வழியின்றி ஓசைகளைத் தேடுவதை நிறுத்தினான். அமைதியாக அமர்ந்தான். தன் மனதிற்குள் இருந்த ஓசைகளையும் ஒவ்வொன்றாக நீக்கினான். அங்கே ஒரு ஆழமான நிசப்தம் நிலவியது. அதுவரை அவன் கேட்டிராத ஒரு பேரமைதி. அவன் முகம் பிரகாசமானது. அவன் குருவிடம் சென்றான். அவன் வாயைத் திறக்கவில்லை. அமைதியாக நின்றான். குரு மோகுராய் அவனை பார்த்தார். மிக நன்று டோயோ. நீ இப்போதுதான் ஒரு கை தட்டும் ஓசையைக் கேட்டிருக்கிறாய். இருமை இல்லாத நிலை, சப்தம் இல்லாத நிலை, அதுவே உண்மையான அமைதி என்பதை அவன் உணர்ந்தான். 28 ஓநாயும் நாரையும். ஒரு காட்டில் ஒரு ஓநாய் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பேராசை பிடித்தது. சாப்பிடும்போது யாராவது வந்துவிடுவார்களோ என்று பயந்து அவசரமாக முழங்குவது அதன் வழக்கம். ஒரு நாள் அது ஒரு மானை வேட்டையாடியது. இது எனக்கு மட்டும்தான் என்று நினைத்துக்கொண்டு எலும்புகளோடு சேர்த்து கரையை வெறித்தனமாக கடித்துத் தின்றது. அவசரத்தில் ஒரு கூர்மையான எலும்புத் துண்டு அதன் தொண்டையின் குறுக்கே சிக்கிக் கொண்டது. ஓநாயால் அதைக் கக்கவும் முடியவில்லை, முழுங்கவும் முடியவில்லை. வலி உயிர் போனது என்று அது வலியால் அலறியது. காட்டு விலங்குகளிடம் உதவி கேட்டது. என் தொண்டையில் உள்ள எலும்பை எடுப்பவர்களுக்கு நான் பெரும் பரிசு தருவேன் என்று அறிவித்தது. ஆனால் ஓநாயின் குணத்தை அறிந்த மற்ற விலங்குகள், நீயே ஒரு ஆபத்தான மிருகம். உன் வாய்க்குள் தலையை விட்டால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மறுத்துவிட்டன. கடைசியில் ஒரு நாரை அங்கே வந்தது. அதற்கு நீண்ட கழுத்தும் நீண்ட அலகும் இருந்தது. ஓநாய் நாரையிடம் கெஞ்சியது, நாரையாரே, நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். உங்கள் நீண்ட அலகால் அந்த எலும்பை எடுத்துவிடுங்கள். நான் உங்களுக்கு கேட்கும் பரிசைத் தருவேன். சத்தியமாக தருவேன் என்று அழுதது. நாரை இரக்கப்பட்டு ஒத்துக்கொண்டது. சரி, வாயைத் திற என்றது. ஓநாய் தன் பெரிய வாயைத் திறந்தது. நாரை பயந்து கொண்டே தன் நீண்ட தலையை ஓநாயின் வாய்க்குள் விட்டது. தொண்டையில் சிக்கியிருந்த எலும்பை லாவகமாக பிடித்து வெளியே இழுத்தது. ஹப்பாடா, உயிர் பிழைத்தேன் என்று ஓநாய் நிம்மதி பெருமூச்சு விட்டது. நாரை கேட்டது,
சரி நண்பரே, இப்போது நீங்கள் வாக்களித்த அந்த பரிசு எங்கே? ஓநாய் பல்லை காட்டி இளித்தது. அதன் கண்கள் சிவந்தன. பரிசா? என்ன பரிசு? என்று கேட்டது. எலும்பை எடுத்ததற்கு கொடுப்பதாகச் சொன்னீர்களே, என்றது நாரை. ஓநாய் கர்ஜித்தது. முட்டாள் நாரையே! உலகத்திலேயே கொடூரமான விலங்கான என்னுடைய வாய்க்குள் உன் தலையை விட்டாய். நான் நினைத்திருந்தால் அப்போதே உன் தலையைக் கடித்து துப்பியிருக்கலாம். ஆனால் நான் வன்முறை எதுவும் செய்யாமல் உன் தலையை பத்திரமாக வெளியே எடுக்க அனுமதித்தேனே, அது போதாதா? அதுதான் உனக்கு பெரிய பரிசு. ஓடிவிடு, இல்லை என்றால் உன்னைக் கொன்று விடுவேன், என்றது. நாரை ஏமாற்றத்துடன் பறந்து சென்றது. தீயவர்களுக்கு உதவி செய்தால் நன்றியை எதிர்பார்க்கக் கூடாது, அவர்கள் நம்மை தீங்கு செய்யாமல் விட்டாலே பெரிய லாபம் என்பதை நாரை புரிந்து கொண்டது. 29 குரங்கும் முதலையும். ஆப்பிரிக்காவின் ஜாம்பேசி நதிக்கரையில் ஒரு பெரிய நாவல் பழ மரம் இருந்தது. அதில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த நதியில் ஒரு முதலை வசித்தது. தினமும் குரங்கு மரத்திலிருந்து பழுத்த பழங்களை பறித்துச் சாப்பிடும். கீழே விழும் பழங்களை முதலை சாப்பிடும். இப்படியாக குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்கள் ஆயின. குரங்கு முதலைக்கு தினமும் பழங்களை பறித்துக் கொடுக்கும். ஒருநாள் முதலை சில பழங்களை தன் மனைவிக்கும் கொண்டு சென்றது. பெண் முதலை அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு, ஆஹா! இப்பழங்கள் தேன் போல இருக்கின்றன. தினமும் இதையே சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும். அதைக் கொண்டு வாருங்கள். இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன், என்று பிடிவாதம் பிடித்தது. ஆண் முதலை எவ்வளவோ மறுத்தும் மனைவி கேட்கவில்லை. வேறு வழியின்றி அது குரங்கைக் கொல்ல சம்மதித்தது. மறுநாள் முதலை குரங்கிடம் சென்றது. நண்பனே, என் மனைவிக்குப் பழங்கள் மிகவும் பிடித்திருந்தன. அவள் உன்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறாள். வா, என் முதுகில் ஏறு. நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன், என்றது. குரங்கு மகிழ்ச்சியுடன் முதலையின் முதுகில் ஏறியது. அவர்கள் நதியின் நடுவே சென்றனர். அப்போது முதலை சொன்னது, நண்பனே, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை விருந்துக்கு அழைக்கவில்லை. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள். அதற்காகத்தான் உன்னை கடத்திச் செல்கிறேன். குரங்கு பயந்து போனது. சுற்றிலும் தண்ணீர். தப்பிக்க வழியில்லை. ஆனால் அது தன் புத்திசாலித்தனத்தை இழக்கவில்லை. குரங்கு சிரித்தது. அடடா! இதை நீ முதலிலேயே சொல்லியிருக்கக் கூடாதா, என்றது. முதலை ஆச்சரியப்பட்டது. ஏன்? குரங்கு சொன்னது, நாங்கள் குரங்குகள் எப்போதும் எங்கள் இதயத்தை உடம்புக்குள்ளேயே வைத்துக் கொள்ள மாட்டோம். அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த மரத்தின் உச்சிக்கிளையில் உள்ள ஒரு பொந்துக்குள் கழற்றி வைத்துவிட்டேன். இப்போது நான் வெறும் உடம்போடுதான் வருகிறேன். என் இதயம் அங்கே மரத்தில்தான் இருக்கிறது. முதலை முட்டாள்தனமாக இதை நம்பியது. ஐயோ! இதயம் இல்லாமல் நீ எப்படிச் செத்துப் போவாய்? சரி சரி, வா, திரும்பப் போய் இதயத்தை எடுத்து வருவோம், என்றுரைத்து கரையை நோக்கித் திருப்பியது. கரை வந்ததும் குரங்கு ஒரே தாவாக தாவி மரத்தின் உச்சிக்குச் சென்றது. கீழே இருந்து முதலையைப் பார்த்து, முட்டாள் முதலையே! யாராவது இதயத்தை கழற்றி வைப்பார்களா? என் இதயம் எனக்குள்ளேதான் இருக்கிறது. உன் வஞ்சக புத்தி எனக்குத் தெரிந்துவிட்டது. இனி நாம் நண்பர்கள் இல்லை. ஓடிப்போ, என்று கத்தியது. முதலை தன் முட்டாள்தனத்தையும் நல்ல நண்பனையும் எண்ணி வருத்தத்துடன் திரும்பியது. 30 பேராசை பிடித்த பிராமணர்கள். கிருஷ்ணதேவராயரின் தாயார் மிகவும் வயதானவர். ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர். கடைசித் தருணத்தில் அவர் அரசரை அழைத்தார். மகனே, எனக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் போல ஆசையாக இருக்கிறது, என்றார். ஆனால் அது மாம்பழ சீசன் இல்லை. அரசர் உடனே ஆட்களை அனுப்பி வெகுதூரத்தில் இருந்து மாம்பழம் கொண்டு வரச் சொன்னார். ஆனால் மாம்பழம் வந்து சேருவதற்கு முன்பே
தாயாரின் உயிர் பிரிந்தது. அவரது கடைசி ஆசை நிறைவேறவில்லை என்ற வருத்தம் மன்னருக்கு இருந்தது. தாயாரின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு அரசர் சில பிராமணர்களை அழைத்து, என் தாயின் ஆத்மா சாந்தியடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த பிராமணர்கள் பேராசை பிடித்தவர்கள். இதுதான் சமயம் என்று நினைத்தனர். அரசே, உங்கள் தாயார் மாம்பழம் கேட்டு இறந்துவிட்டார். அவருடைய ஆசை நிறைவேறாததால் அவர் ஆவி அமைதியடையாது. எனவே நீங்கள் 108 தங்க மாம்பழங்களைச் செய்து அவற்றை 108 பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினால் அவர் ஆத்மா சாந்தியடையும் என்றார்கள். அரசர் அதை நம்பி 108 தங்க மாம்பழங்களை செய்து தானம் கொடுத்தார். பிராமணர்கள் மகிழ்ச்சியாகச் சென்றனர். இதை அறிந்த தெனாலிராமன் இந்த மூட நம்பிக்கையையும் பேராசையையும் ஒழிக்க நினைத்தார். அவர் மன்னரிடம் சென்று, அரசே, என் தாயாரின் திதி வருகிறது. எனக்கும் அந்த பிராமணர்களின் ஆசி வேண்டும். அவர்களை என் வீட்டிற்கு அனுப்புங்கள் என்றார். பிராமணர்கள் தெனாலிராமன் வீட்டிற்குச் சென்றனர். இங்கும் ஏதாவது தங்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தனர். தெனாலிராமன் அவர்களை வரவேற்று வீட்டின் உள்ளே அழைத்தார். கதவை மூடினார். தன் பணியாட்களிடம், எங்கே அந்தச் சூடான இரும்புக் கம்பிகளை எடுங்கள் என்றார். பணியாட்கள் நெருப்பில் காய்ச்சிய இரும்புக் கம்பிகளோடு வந்தனர். பிராமணர்கள் அலறினார்கள். ஐயோ, இது என்ன கொடுமை? எங்களை எரிக்கப் பார்க்கிறாயா? தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார், இல்லை சுவாமிகளே. என் தாயார் இறப்பதற்கு முன்பு அவருக்கு கடுமையான மூட்டு வலி இருந்தது. மருத்துவர்கள் அவருக்கு சூடு வைத்தால் சரியாகும் என்று சொன்னார்கள். ஆனால் சூடு வைப்பதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார். அவர் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால் அந்தச் சூட்டை நான் உங்களுக்கு வைக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் வாங்கிக் கொண்டால் அது என் அம்மாவிற்குப் போய் சேரும் என்றார். பிராமணர்கள் தெரித்து ஓடினார்கள். அலறடித்துக் கொண்டு அரசரிடம் சென்று முறையிட்டார்கள். அரசர் தெனாலிராமனைக் கூப்பிட்டுக் கோபித்தார். என்ன ராமா இது? சூடு வைத்தால் அது எப்படி இறந்தவருக்குச் சேரும்? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, தங்க மாம்பழம் கொடுத்தால் சேரும்போது சூடு மட்டும் சேராதா? அரசர் தன் தவறை உணர்ந்தார். அந்தப் பேராசை பிடித்த பிராமணர்களைக் கண்டித்தார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் மீண்டும் வென்றது.